Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Jnana Timirandasya Jnana Jana Salakaya Chakshuran Militam Hena Tasmai Shri Gurave Namaha. Mukam Karoti Vachalam Pangam Langayate Gim Yatkripatamaham Mande Shri Gurum Dinataranam Paramanandam Madhavam Shri Chaitanyam Ishwaram Namaho Vishnupadaya Krishna Prasthaya Bhutale Srimade Bhaktivedanta Swami Niti Namine Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvishesha Shunyavadhi Vashyadadeshadarine Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadara Shivajadi Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Bhagavad ki jai, Srila Prabhupada ki jai, Tagore Premanande. இந்த மியூசிக் சேனல்லாம் வருவாங்கல்ல, சுற்றி வருவாங்கள்ல மியூசிக் சேனல், அது ஒருத்தர் ஓட்டிடுவார், அப்புறம் திருப்பி எல்லாம் சுற்றுவாங்க, திருப்பி ஒருத்தர் போயிடுவார். அந்த மாதிரி பக்தியிலே இதே மாதிரி தான். ஓகே, எல்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க, டக்குன்னு ஒருத்தர் போயிடுவார், அப்புறம் இன்னொருத்தர் அப்படி. அதான் மனுஷியானம் சகசியேஷன் சொல்கிறாங்கல்ல, ரொம்ப ரொம்ப கஷ்டம் கடைசி வரையும் ஸ்டிக் பண்ணி இருக்கிறது, இந்த மாதிரி பக்தியிலே இருக்கிறது கஷ்டம். ஓகே, அதனால் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹியூமன் பர்த்தோட நோக்கம் மனித வாழ்க்கையோட நோக்கம் என்னது? பகவான்கிட்ட போகணும், அதுதான். அதுக்கு இடையில மாயா என்ன வேணாலும் கொடுப்பாங்க. ஓகே, மண் பெண் வேணுது, பொன் கரெக்டா? நம்ம வண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இது மூணுமே என்ன பண்ணணும், நம்மளை மயக்கிடும். ஓகே, அதனால இதுவே தாண்டி ஒருத்தர் வந்துட்டாலுமே கடைசியா என்ன ஆகுனா பெருமை வந்துடும், கர்வம், பெருமை வந்துடும். நான் எப்படி இருக்கேன், பெருமை எப்போ வரும்? பெருமை கீழே இருக்கவங்க பார்த்தா தான் பெருமை வரும், நம்மள மேலே இருக்கவங்களை பார்த்தா பெருமை வராது. ஓகே, மேலே இருக்க பிரபுபாதர் எப்படி ப்ரீச் பண்ணார், பிரபுபாதர் எப்படி சேன் பண்ணார், இப்படி பார்த்துட்டோம்னா நமக்கு பெருமை வராது. நம்ம கீழே உள்ள வெளியில் போகிறவங்கலாம் பார்த்துட்டு அவன்லாம் சேட் பண்ணல, நான் எப்படி சேட் பண்ண பாரு, என் ஃபேமிலி எப்படி இருக்காங்க அப்படின்னு நினச்சா பெருமை வந்துடும். ஓகே, அதனால் அது இதையும் மண் பெண்ணு எல்லாம் தாண்டினாலுமே கடைசியில் அந்த பெருமையில் மாட்டிப்பாங்க மேக்சிமம். ஓகே, அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆன்மீக வாழ்க்கைங்கிறது மிக கவனத்தோடு இருக்கணும். பிரபா சொல்லியிருக்காரு. நிறைய பேர் சொல்லலாம் நம்ம ஈஸி, அதெல்லாம் ஈஸின்னு பிரபா சொல்லலை, கவனமாக இருக்கணும். யார் கவனமாக இருக்காங்களோ, எளிமையாக இருக்காங்களோ, தாழ்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஈஸி. நான் வச்சுதான் சட்டம், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மிக கடினம், மிக மிக கடினம் ஆன்மீக வாழ்க்கை. போட்டு பார்த்துருவாங்க மாயா. அவங்க அடிக்கும் போது தான் தெரியும், நம்ம அது மூச்சு கூட பார்க்க முடியாது, நம்மளால் பக்தி செய்யவே நேரம் இருக்காது, ஓட ஓட விரட்டுவாங்க. ஆனால் உண்மையே தாழ்மையாக இருக்காங்கம்மா, எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் கிருஷ்ணா நினைக்க முடியும் அவங்களால. தேர் இஸ் நோ மெட்டீரியல் இம்ப்ளிமெண்ட் இன் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். பௌதிக தனங்களே கிடையவே கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் வீட்டில் நிறைய வேலை இருக்குது, இதெல்லாம் தனங்களே கிடையாது. மனதில் கிருஷ்ணன் நினைக்கிறதுக்கு எந்த விதமான தனங்களும் கிடையவே கிடையாது. ஓகே, ஆனால் ஒருத்தருக்கு அந்த மாதிரி நினைக்க முடியாமல் இருக்குதுன்னு என்னன்னு அர்த்தம்னா அவங்களுடைய அந்த ஒரு அனர்த்தா தான் காரணம். ஓகே, அந்த அனர்த்தா என்ன பண்ணுது, அவங்கள நினைக்க முடியாமல் பண்ணிடும். அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ப்ரோபா என்ன சொல்கிறாருன்னா, அந்த பிளேடு இருக்கு இல்லையா, அதை வச்சு சேவ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த பிளேடு சேவ் பண்ணும்போது கொஞ்சம் கவனம் செலுத்தினாலும் என்ன ஆகிடும், ரத்தம் வந்துடும்.
ஹரே கிருஷ்ணா, ரத்தம் வந்துடும், அவ்வளோதான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. அதனால ரத்தம் வந்துடும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தானே சேவ் பண்ணுறோம். அப்படி பேசிக்கிட்டே அப்படி சேவ் பண்ணலாம், அவ்வளோதான், ரத்தம் வந்துடும். அதே மாதிரி தான் ஆன்மீக வாழ்க்கை. எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு நம்ம பக்தியில் வந்து முன்னேறும் போது அப்போ கூட ஆபத்து தான் வந்தாங்க. ராயல் ரோட்லேயுமே என்ன இருக்குமா, ராயல் ரோடு 8 லேன் போட்டிருக்கான். அந்த ராயல் ரோட்ல என்ன இருக்கும், ஆக்சிடென்ட் இருக்கும். அதனால நம்ம வந்து லேசானிக்கூடாது. பக்தியை ஃபேவரபுளாக விண்டு இருக்கும்போது ரொம்ப தூரம் போகிற மாதிரி தெரியும், அதை அப்படியே நம்ம காப்பாற்றி கொண்டு போயிடும். நமக்கு பெருமை வந்து தான் நம்முடைய முந்தின வாழ்க்கையை நினச்சிக்கணும். அதனால் சாக்கடையில் இருந்தோம், பிரபுபாதர் கருணையால் கொஞ்சம் மேலே வந்திருக்கோம், நமக்கு வந்து சாக்கடை நினச்சிக்கணும். ஓகே, நம்ம அங்கேயே தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கணும். இல்லைன்னா நம்மளை வந்து என்ன பண்ணோம், அப்படியே மாயா தூக்கிட்டு போயிடுவோம். நம்ம கீழே அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்போம், அவங்கப்பா அப்படி இருக்கான், அவங்க அப்படி இருக்கான், நான் இப்படி இருக்கேன் பாரு, பெருமை வந்துடும், அவ்வளோதான். பெருமை வந்தால் கதை முடிஞ்சிச்சு. ஓகே, அதனால் மண்ணு பெண்ணு பொண்ணு ஆசை, அதுக்கப்புறம் பெருமை, இது ஒரு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பக்தியில் எப்பயுமே என்ன பண்ணோம், நம்ம பயிற்சி பண்ணணும். ஒரு பிரபுபாதர் வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் வர சொல்வார். நான் ஸ்லோகம் எனக்கு மறந்து போச்சு, ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த ஸ்லோகம். அது அந்த பிளேடு தான் சொல்லுவார். சில பேருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஈஸியாக எப்போ, நான் ரொம்ப தாழ்மையாக இருக்காங்க, எல்லாத்தையும் வந்து வெகுலியாக எடுத்துக்கிறாங்க, அவங்க என்ன சொன்னாலும் ஓகே ஓகே அப்படிதாங்க, என்ன சொன்னாலும் அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க. நிறைய படிக்கணும் அவசியம் கிடையாது. பூஜாரியாக இருப்பாங்க, கிருஷ்ணாவோட கனெக்ஷன் இருக்கும், நிறைய படிச்சிருக்க மாட்டாங்க. பொண்ணுக்கு பையனுக்கெல்லாம் கல்யாணம் நடந்துடும், ஒன்றுமே அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. யாருக்கு பிரச்சனை, கொஞ்சம் யோசிக்கிறாங்கல்ல, அவங்க தான் பிரச்சனை. சொன்னபடி கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு ரொம்ப தாழ்மையாக இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, அதனால நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கலாம். 72வது ஸ்லோகம் போகலாம். 1872. சச்சித்தேதச்சுதம் பார்த்தா மயா ஏஹாக்ரேண சேதசா கஷ்சித் அஜ்ஞான சம்மோஹா பிரணஸ்தஸ்தே தனஞ்சயா. ஈஸ்வரி மாதாஜி நீங்க படிங்க. நீங்க அர்த்தம் படிங்க, அப்ப பரவாயில்ல படிங்க. கச்சித்தேதச்சுதம் பார்த்தா வயாயஹாக்ரேண சேதசா அச்சித்தஞான சம்மோஹா பிரணஸ்தஸ்தே தனஞ்சயா. பிரணஸ்தஸ்தே தனஞ்சயா. குருதாவின் மகனே, செல்வத்தை வெல்வோனே, நீ இதனை கவனமாக மனதுடன் கேட்டாயா? உனது அறியாமையும் மயக்கமும் தற்போது நீங்கிவிட்டதா? பொருளுரை: அர்ஜுனனின் ஆன்மீக குருவாக பகவான் செயல்பட்டு கொண்டிருந்தார். எனவே பகவத்கீதை முழுவதையும் முறையான கோணத்தில் அவன் புரிந்து கொண்டிருக்கின்றானா என்பதை வினவுவது அவரது கடமை. அவ்வாறு புரிந்து கொள்ளாவிடில் எந்த கருத்தை வேண்டுமானாலும் தேவைப்பட்டால் முழு பகவத்கீதையும் மீண்டும் விளக்குவதற்கு பகவான் தயாராக இருந்தார். உண்மையில் கிருஷ்ணரை போன்ற அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடமிருந்தோ அவரது பிரதிநிதியிடமிருந்தோ பகவத்கீதை கேட்பவன் தனது அறியாமையெல்லாம் நீங்குவதை காண முடியும். பகவத்கீதை கவிஞராலோ நாவல் எழுதுவராலோ எழுதப்பட்ட சாதாரணமான புத்தகம் அல்ல. அது புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளால் பேசப்பட்டது. இதன் உபதேசங்களை கிருஷ்ணரிடமிருந்தோ அவரது அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக பிரதிநிதியிடமிருந்தோ கேட்கும் அளவிற்கு அதிர்ஷ்டமுடைய நபர்கள் அறியாமல் இருளிலிருந்து விடுபவர் என்பதும் முக்தி பெறுவர் என்பதும் நிச்சயம். அதனால யார் ஒருத்தர் பகவத்கீதை அட்டென்டிவா கேட்கிறாங்களோ அவங்க எல்லா விதமான அறியாமையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஓகே, அந்த பெருமை பற்றி பேசணும் இல்லையா? அந்த பெருமைக்கு வந்து காரணம் குந்திமாரன் சொல்றாங்க, ஸ்லோகம் சொல்றாங்க. ரொம்ப அருமையான ஒரு பிரேயர் அது. ஜென்ம ஐஸ்வர்ய சுத சிவி ஏதமான மத புமான். மதனா பெருமை. ஓகே, அந்த கர்வம் பெருமை எப்போ வருதுன்னா ஜென்ம ஐஸ்வர்யம் சுத சிவி, பெரிய பரப்பு, நிறைய செல்வம், ஓகே, நிறைய படிச்சுக்கிறது, அழகா இருக்குது, இந்த மாதிரி வந்து அதே ஆட்டோமேட்டிக்காக கருவம் வந்துடும். இதனால தான் பிரம்மா என்ன பண்ணாருன்னா, கிருஷ்ணர் வந்து சைத்தன்ய மகாபிரமா வரும்போது எனக்கு வந்து பெரிய ஜாதி வேண்டான்ட்டார். எவன ஜாதியில் பிறந்தார்? ஏன்னா பெரிய ஜாதியில் பிறந்தா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக கருவம் வந்துடும்.
நாங்கள் ஆச்சாரமாக இருக்கோம், அவங்கெல்லாம் கீழே உட்காரணும். ராமானுச்சார வைஃப் பண்ணாங்கல்ல, குரு மகாராஜ் வந்துட்டு போயிருக்காரு, என்ன பண்ணாங்க அந்த இடத்த, ஐயோ சூத்திரா வந்திருக்கான், அவன் தழுவி நல்லா கழுவி அவர் எச்சி சாப்பிடலாம் நினைச்சிட்டு இருக்காரு. பக்தனுடைய இந்த மகாபிரசாதம் சாப்பிடணும் ஆசையாக வந்துட்டு இருக்காரு. எல்லாம் எச்சியை தூக்கி போட்டு எப்படி பண்ணாங்க, நம்ம கர்வம் வந்துடும். அவங்க வேற ஆள், நம்ம வேற ஆள். இந்த மாதிரி ஜாதி மனிதனிலே 2 ஜாதி தான், அரக்க ஜாதி தேவ ஜாதி, அவ்வளோதான். தாழ்ந்த குலம் உயர்ந்த குலம் கிடையாது. அரக்கன் எதில் வேணாலும் இருப்பான். பிராமணன் பையன் தான் ராமன், அரக்கன் இல்லையா? எவ்வளோ பேர் அரக்கன் ராவணன், இத்தனைக்கும் நல்லா படித்தான், ரொம்ப அழகாக இருப்பான். அரக்கனா இந்த மாதிரி படத்தில் காட்டுறாங்க, ரொம்ப கருப்பா கொம்பெல்லாம் வச்சுட்டு அப்படி கிடையாது, ரொம்ப அழகாக இருப்பான், நிறைய படிச்சிருப்பான். இப்போ மாடர்ன் வேலையே அப்படி தான் இருக்காங்க, பயங்கரமாக படிச்சிருப்பாங்க, டிப் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே கடகடம் பேசுவாங்க, சூப்பராக இருப்பாங்க பார்க்குறதுக்கும். ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்காது, கடவுள் நம்பிக்கை கிடையாது. விஷ்ணு பக்தோ பவே தேவா ஆசுரியஸ்தத் விபரியா. யார் விஷ்ணு வழிபடுறாங்களோ அவங்க தேவர்கள், தேவஜாதி. விஷ்ணு இல்லாதவங்க வழிபடுறாங்கல்ல அவங்களும் அரக்க ஜாதி. சாஸ்திரம் சொல்லுது. ஓகே, விஷ்ணு பக்தோ பவே தேவா ஆசுரியஸ்தத் விபரியா. அப்புறம் என்ன அர்த்தம்னா, அந்த விஷ்ணு வழிபடாமல் இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து உடல் மேல ரொம்ப நாட்டம் இருக்குமா, உடல் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி உடல் சார்ந்தவங்கலாம் வேணும்னு சொல்லி நாட்டமா இருக்கும். அதனால அவங்க அரக்கர்கள் சொல்லுவோம். ஓகே, விஷ்ணு வர்ஷிப் என்ன இருப்பாங்க, நார்மலாக வந்து அவங்க இந்த உலகத்தில் வந்து நம்ம தேட வேண்டாம், இந்த உலகம் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் விஷ்ணு வழிபடுவாங்க. இந்த உலகத்தில் சிறப்பாக இருக்கணும் என்ன பண்ணுவாங்க, சிவன் பிரம்மா இந்த மாதிரி வெளிப்படுவாங்க. அவங்க நேரத்தில் நல்ல செல்வாக்காக இருக்கணும், செல்வம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் டெமிகா விஷயம் தான் பண்ணுவாங்க. விஷ்ணு கிட்ட போகாத பிடிங்கிடுவாருன்னுவாங்க. கிராமத்தில் பழமொழி உண்டுல, சிவன் கோயில் போயிட்டு பெருமாள் கோயில் போகக்கூடாது, வந்த வரத்தையும் வாங்கி பிடிங்கிடுவாரு, அது மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதனால பெருமாள் வந்து அப்படி தரமாட்டார், அடுத்த பிறவி எது நல்லதோ அதுதான் பண்ணுவார். ஆனால் டெமிகாஸ் என்ன பண்றாங்க, இந்த பிறவில எது நல்லதோ அது பண்றான். அதனால யாரெல்லாம் விஷ்ணு பக்தர் இல்லையோ அவங்களாம் வந்து அரகஞ்சாரு. அவங்க எந்த வேணா கேஸ்ட்லையும் இருக்கலாம். அவங்க அதனால இந்த ரொம்ப சாஃப்டான சைவ பிள்ளை இல்லை ரொம்ப சாஃப்டான பிராமின் ஐயர் ஐயங்கார் இப்படிலாம் இருக்கணும் அவசியம் கிடையாது. எதனாலும் இருக்கும் அரக்கர்கள். அதே மாதிரி தேவர்கள் எதுனாலும் இருக்கலாம். ஓகே, நம்ம கீழ் ஜாதி கூட தேவர்கள் இருக்கும். முச்சிகாய் சுசிகாய் எதி கிருஷ்ணபஜை, முச்சிகாய் சுசிகாய் எதி கிருஷ்ணபஜை. யாரு கிருஷ்ண பஜை பண்றாங்களோ செருப்பு தைக்கிறவனா இருந்தா கூட அவன் வந்து சுச்சின்னு தான் சொல்லுவோம், நல்ல பிராமணன் சொல்லுவோம். சுச்சிகாய் முச்சிகாய் அது கிருஷ்ண பஜை தான் வரும். பட் இடையில ஒரு பெங்கால் வேடை வரும். கிருஷ்ண பஜை யாரு பண்ணலையோ அவங்க வந்து சுச்சியா இருந்தாலும் முச்சி தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம். அதனால நம்ம வந்து இந்த இதுபடி அவங்களுடைய தோட்டம் இதை வச்சு நம்ம வந்து ஒருத்தரை எடைப்பட முடியாது. அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அவங்க நோக்கம் வந்து கிருஷ்ணரை பத்தி மாத்திரம் தான் அறிஞ்சுக்கிறதா இருந்ததுன்னா அவங்க யாரு, தேவர்கள். இல்லைன்னா என்னது, அரக்கர்கள் அப்படிதான். அதனால யாரெல்லாம் பகவத்கீதையை வந்து கேட்கிறாங்களோ அவங்களுக்கு அறியாமையெல்லாம் போயிடும். இந்த அறியாமை நம்ம தொடர்ந்து வருது. இந்த அறியாமை வந்து 6 அறியாமை வந்து பிரம்மா வந்து படைச்சிருக்காரு. ஓகே, மோகா மகா மோகா தமஸ் அஜ்ஞானம், அந்த மாதிரி 6 விதமா அறியாமை படிச்சிருக்காரு. அது ஆக்சுவலாக உள்ள அமைச்சிருக்காரு. நான் தான் உடல் நினைக்கிறது, என்னை சேர்ந்தவங்களாம் இந்த உலகத்துக்கு நான் தான் சொந்தக்காரன், எதெல்லாம் என்கிட்ட இருக்கோ அதெல்லாம் நான் தான் தலைவன், இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணி தான் நம்ம அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு பண்ணலைன்னா நம்மளால இந்த உலகத்தில் இருக்க முடியாது. பகவான்கிட்ட நம்ம என்ன பண்ணிடுவோம், போகணும்னு சொல்லி விருப்பப்பட்டோம். என்ஜாய் பண்ணா இந்த மாதிரிலாம் நம்ம நினைச்சாதான் என்ஜாய் பண்ண முடியும். அதனால யாரெல்லாம் இந்த பகவத்கீதை கேட்டாங்களோ அந்த அறியாமையிலேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து 73 போகலாம். அது சரியா நான் இல்லை, நான் சொல்றேன் அப்புறமா அது ஸ்லோகம் அனுப்புறேன். மோகா மகா மோகா அது மாதிரி வரும். பிரம்மா வந்து பாரதியில் சொல்றாரு, தமசா அந்த தமசா மோகா மகா மோகா இன்னும் 2 வரும் இல்லையா, 6 வரும் இல்லையா. தமஸ் மகா மோகா மகா மகா மோகா, தாமிஸ்ரம் அந்த தாமிஸ்ரம் பிரபு, தமஸ் பிரபு, அதுக்கடுத்து மோகா மகா மோகா. இந்த 6 விதமான அறியாமைகள்.
5 விதமாக 5 73 அர்ஜுன உவாச்ச நஷ்டோ மோஹா ஸ்மிருதி லப்தா தத் பிரசாதான் மயா சுதா சிதோஸ்மி கத சந்தேஹா கரிஷ்யே வசனம் தவ. இப்படி படிச்சு அர்ஜுன உவாச்ச நஷ்டோ மோஹா ஸ்மிருதி லப்தா தத் பிரசாதான் மயா சுதா சிதோஸ்மி கத சந்தேஹா கரிஷ்யே வசனம் தவ. Arjuna said, "My dear Krishna, O infallible one, my illusion is now gone. I have regained my memory by your mercy. Now I am now from உறுதியா இருக்கேன். Free from doubt and I am prepared to act accordingly to your instruction." அது நான் சொல்றாரு. அச்சுதா இன்ஃபாலிபிள் ஒன். ஓகே, கீழே விழ மாட்டார். ஓகே, அவருடைய நேச்சர். பூமிக்கு வந்தாலும் அவருடைய நேச்சர் என்ன? சச்சிதானந்த விக்கிரகம் தான். ஓகே, அவர் நம்மள மாதிரி வரல. என்னுடைய மோகமெல்லாம் போயிடுச்சு, இல்யூஷன்லாம் போயிடுச்சுன்றார். நஷ்ட மோகா ஸ்மிருதி லப்தம். 6 விதமான இல்யூஷன் போயிடுச்சு. மோகா மகாமோகா தாமிஷ்டம் மந்த தாமிஷ்டம் தமஸ் 6 போயிடுச்சு. ஓகே, ஸ்மிருதி லப்தம் என்னுடைய மெமரி நான் ரீகெயின் பண்ணிட்டேன் உங்களுடைய கருணையினால. மயா அச்சுதா தத் பிரசாதான். பிரசாதான கருணை. ஏதோ அஸ்மி கத சந்தேகா. என்னுடைய சந்தேகம்லாம் போயிடுச்சு. நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை கேட்கிறேன். இதுதான் அல்டிமேட்லி உள்ள ஒரு டிசைபிளுடைய குவாலிட்டிஸ். இந்த காலத்தில் என்ன பண்றோம், நம்ம குருவோட குவாலிட்டிஸ் தான் பார்த்துட்டே இருக்கோம். எந்த குரு கரெக்ட் அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது. யார் ஒருத்தர் கரெக்டான ஸ்டூடெண்டா இருக்கானோ அவருக்கு தான் கரெக்டான குரு கிடைப்பார். குரு சைத்திய குரு தானே தெரியும். கிருஷ்ணர் யார்கிட்ட போய் கிருஷ்ணாவோட நெட்வொர்க் தான் இங்க பரமாத்மா நெட்வொர்க். ஓகே, பரமாத்மா தெரியும் யாருக்கு யாரை லிங்க் பண்ணணும். நம்மலாம் நல்ல வீசி கண்டுபிடிச்சு எங்க கிளாஸ் வாங்க, நீங்க எங்க கிளாஸ் வந்தே ஆகணும் அப்படிலாம் சொன்னாலும் யாரும் நிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பரமாத்மா லிங்க் பண்ணுவார், நீ இவங்ககிட்ட போங்கன்னு சொல்லி. அப்படிதான் இந்த நெட்வொர்க் கொடுத்தாரு. ஓகே, நம்ம கூட்டம் சேர்த்துட்டு நம்ம இது மாதிரி பண்ணிட்டோம்னாலும் அதெல்லாம் டெம்பரரியாக தான் இருக்கும். ஆன்மீக பிஸ்னஸ் மாதிரி ஆன்மீகத்தில் ஒரு கட்டாது. பரமாத்மா என்ன பண்ணுவாங்க, இம்ப்ரெஸ் ஆகி அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏத்தாப்படி ஒரு குரு சிக்ஷா தீக்ஷா எதா இருந்தாலும் சரி குரு கொடுத்துருவாங்க. ஓகே, அது நம்மளுக்கு என்ன முக்கியம், நம்மளோட டிசைர் தான் என்னது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம டிசைர் அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு கிருஷ்ண மேலே ஏக்கம் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு குரு ஏற்ப பண்ணுவார். நம்ம டிசைர் வேற மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஆடி பாடி நம்ம நல்லா இருக்கலாம் நம்மளுடைய பெருமையை காட்டணும்னு நினைச்சோன்னா அது மாதிரி ஒரு குரு கிடைக்கும். ஓகே, ஸோ நம்மளுடைய ஆசைகளை பொறுத்தான் இந்த குருலாம் அமைகிறது. இது ஒரு பேராகிராஃப் படிக்கலாம். நீங்க படிங்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். பரமபுருஷனின் ஆணைக்கேற்ப செயல்படுவதே உயிர்வாழிகளின் உண்மையான நிலை என்பது அர்ஜுனனால் தற்போது காட்டப்படுகிறது. அவன் சுய ஒழுக்கத்துடன் செயல்பட வேண்டியவன். ஜீவாத்மாவின் சொரூபம் முழுவதும். எது படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கிறீங்க? பொருளை சரி படிங்க. ஓகே ஓகே, எனக்கு வேற எதாவது வச்சுக்கேன். படிங்க ரெண்டாவது படிங்க விட்டோம். நித்திய தொண்டன் என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கூறியுள்ளார். இந்த உண்மையை மறந்த உயிர்வாழி ஜட இயற்கையில் கட்டுண்டவனாகின்றான். ஆனால் முழுமுதற் கடவுளுக்கு தொண்டு செய்வதன் மூலம் அவன் மீண்டும் இறைவனது முக்தி பெற்ற தொண்டனாகின்றான். உயர்வாழ்களின் விஸ்வரூபம் கொண்டு புரிவதாகும். அவன் பரம புருஷருக்கு தொண்டு செய்தாக வேண்டும், இல்லையே மாயைக்கு தொண்டு செய்தாக வேண்டும். அவன் முழுமுதற் கடவுளுக்கு தொண்டாற்றினார் தனது இயற்கையான நிலையில் இருக்கின்றான். ஆனால் மாயைக்கு தொண்டாற்ற விரும்பினால் நிச்சயமாக சிறைப்படுவான். மயக்கத்தின் காரணமாக உயிர்வாழி இந்த ஜட உலகில் தொண்டு செய்து கொண்டுள்ளான். தனது காமத்தினாலும் ஆசையாலும் அவன் பந்தப்பட்டுள்ள போதிலும் தன்னை உலகின்
எஜமானாக எண்ணிக்கொண்டுள்ளான். இதுவே மயக்கம் எனப்படும். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால நம்மளுடைய நேச்சர் என்ன? ஜீவேர ஸ்வரூபகாய் நித்தியர கிருஷ்ணதாஸ், கிருஷ்ணனுடைய தாசன். அதான் நம்மளுடைய சொரூபம், அதான் நம்மளுடைய உண்மையான நிலை. ஆனா இப்ப என்னாச்சுன்னா ஒரு மாதாஜி வந்துட்டே இருந்தாங்க கிளாஸ்க்கு. அவங்க பாகதம் வாங்கிட்டாங்க, எல்லாம் வாங்கிட்டாங்க, நல்லா ஸ்பீடா வந்தாங்க, பயங்கர ஸ்பீடு. இன்னும் இவ்வளவு ஸ்பீடா வராங்கன்னு நினைச்சேன். அப்புறம் கிடைச்சா என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் வந்து நான் இனிமேல் கிளாஸ் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கிளாஸுக்கு வரமாட்டேன், ஏன்னா என்னால் வந்து உண்மையா இருக்க முடியல, நான் வந்து டீ காஃபிலாம் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நீங்கள் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் கிளாஸுக்கு வாங்க அப்படின்னு சொன்னோம். அப்புறம் இல்லை நான் வந்து இது பத்திரம் வரமாட்டேன், பட் ஆனால் நான் அவங்க ஹஸ்பண்டோட போட்டாலும் எடுத்துக்கிட்டாங்க. டீ காஃபி குடிக்கிற மாதிரி போட்டு ஸ்டேட்டஸ்லாம் போட்டு வாட்ஸ்அப்பில் போட்டு எல்லாம் வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இப்படி அவங்க வந்துட்டே இருந்தாங்க. அப்புறம் முதல்ல ஹரே கிருஷ்ணா சொல்லுவாங்க, அப்புறம் அப்படி பார்த்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணாங்க. அப்புறம் என்னாச்சு, கட்சியில் இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு என்ன வந்துச்சு, டாக் வந்துருச்சு. டாக் ஆடு போயிட்டாரோ என்ன வந்துடும், ஏதாவது ஒரு சேவை பண்ணி தான் ஆகணும். நம்ம சேவையே பண்ணாமல் இருக்க முடியாது நம்மளால. அவங்க 2 பசங்க இருக்காங்க, இருந்தாலும் என்ன வச்சுக்கிறாங்க, டாக் வச்சுக்கிறாங்க. ஏன் டாக் வச்சுக்கிறாங்கன்னா, யாருக்காவது ஒருத்தர் சேவை பண்ணணும், யாருக்காவது அன்பு செலுத்தணும். நம்ம காடை ரீப்ளேஸ் பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மாயாவுக்கு சேவை பண்றேன்னு சொல்றாங்க. மாயா எப்படி வருவாங்க, இந்த மாதிரி ரூபத்துல வருவாங்க. பரதனுக்கு வந்து மான் ரூபத்துல வந்தாங்க. இந்த பௌதிக லோகத்துல எப்படி வராங்க, டாக் ரூபத்துல வராங்க. எல்லா வீட்லயும் பாருங்க, மேக்சிமம் டாக் இருக்கும். டாக் வச்சுன்னா என்ன கஷ்டம் அதுல? அது நல்லது தானே, ஒரு ஜீவனை வந்து நம்ம பாதுகாக்கணும் இல்லையா, இப்படின்னு சொல்லி மனசு சொல்லும். நல்லதா கெட்டதா என்ன நினைக்கிறீங்க மாதாஜி? கெட்டதான். டாக் வந்து ஒன் ஆஃப் த லிவிங் என்டிட்டி இல்லையா? என்ன நினைக்கிறீங்க மாதாஜி, லட்சுமி மாதாஜி? டாக் நல்லதா கெட்டதா நீங்க என்ன நினைக்கிறீங்க? காவல் இருக்கு, கரெக்ட், காவல் தானே இருக்கு, அது எப்படி கெட்ட சொல்றீங்க? ஓகே, அதுவும் நம்மளோட ஒரு கூட்டாளி ஆயிட்டாங்க, அவங்களையும் நம்ம வச்சு மெயின்டைன் பண்றோம். டிவோட்டி டாகா மாறிடுவது, அது ஒரு பக்தனா மாறிடும். நீங்க சொல்லுங்க. ஃபெய்த்ஃபுல் அனிமல், கரெக்டா? நல்ல விசுவாசமா அனிமல், ஏன் வச்சுக்க கூடாது? கரெக்ட் தான். நீங்க சொல்லுங்க, ஒப்பீனியன் இருக்கா? அடுத்த பேர் நாயா கிடக்கும், அதனால நாயை வச்சு நல்லது ஆக்சுவலா அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. நம்மளும் நாயாயிடுவோம், அதுவும் கரெக்ட் தான். வரதராஜ் மேல் மேல அட்டாச் ஆகும், இப்ப நாய் மேல அட்டாச் ஆகும். டாக் கான்சியஸ் ஆயிடும். இப்ப நம்ம வீட்ல நாய் வச்சிருந்தோம்னா அவங்க வந்து அந்த நம்ம போர்டு வந்து நாயை வந்து வீட்டுக்குள்ள வளர்க்க மாட்டான், வெளியிலேயே வச்சு படியை தாண்டக்கூடாது, படி தாண்டி உள்ள வரக்கூடாது. நாயோட இடம் அதுதான். ஓகே, அதனால இந்த நாயை வந்து வளர்க்குறாங்க. டைனிங் டேபிள்ல இருந்து பெட் வரையும், அது கிச்சனுக்குள்ள எல்லா இடத்துக்கு போய் வா வா வான்னு சொல்லி கூட்டு போறான். நாயோட பழகி இவனு நாயாயிடுவான். அப்படிதான் அது. அப்படி கொஞ்சம் வைக்கிறதும், அது டாய்லெட் போகும்போது பின்னாலேயே போய் எடுத்துட்டு போறதும், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. பகவத்கீதா பாகவதம் வாங்கிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க, ஏகப்பட்ட புக் இஷ்யூ பண்ணாங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, காடை விட்டாங்க, டாக் ஆகிட்டாங்க, டாக் பின்னால் வந்துட்டாங்க. அதனால நம்ம இதை பத்தி நம்ம உடனே இது பண்ணக்கூடாது, ஆச்சரியப்படக்கூடாது. பிரபாத காலத்துல இந்த மாதிரி நடந்தது. ஃபாரினர்ஸ் பயங்கர ஸ்பீடா வந்து சிக்காலாம் வச்சு தலைக்கெல்லாம் போட்டு நீட் ஆயிடுவாங்க, பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கும். அதை விட்ட உடனே அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு தண்ணி அடிக்கிறது அப்படியே கீழே போயிடுவாங்க. ஏன்னா அதுதான் நிலைமை. ஆக்சுவல் நம்ம நிலைமை அதில் தான் இருந்திருக்கோம், சாக்கில் தான் இருந்திருக்கோம். நம்ம கருணை யார் கருணை கொடுத்துருக்கா? சைத்தன்ய மகாபிரபு பிரபாத கருணை கொடுத்துருக்காரு. அதனால கொஞ்சம் மேலே வந்த மாதிரி தெரியுது. உடனே நினைச்சக்கூடாது நம்ம நல்லா முன்னேறிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி ஒரு உறைஞ்சிட்டு மேலே போறோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மாயாவோடைய வேலையை காட்டினாங்கன்னா தெரியும் நம்ம சாக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு. ஓகே, அதனால வந்து இந்த மாதாஜி என்ன ஆயிடுச்சுன்னா, கடைசியில் அவங்க அவ்வளோ தூரம் வந்து ஸ்பீடாக வந்தவங்க கோவிலில் 2 வருஷம் கிளாஸ் அட்டன் பண்ணி பயங்கரமாக படிச்சு இதெல்லாம் பண்ணி எல்லா கிளாஸையும் தெரிஞ்சுமே கடைசியில் என்ன ஆயிடுச்சு, சாண்டிங் இன்ட்ரெஸ்ட் போச்சு. அதனால சொல்றேன், ஆன்மீக வாழ்க்கைங்கிறது கடினமான ஒன்று. எப்போ கடினம், யாரு கடினம்? நம்மள மாதிரி காம்ப்ளெக்ஸ் பீப்புள் கடினம். நம்ம நிறைய திங்க் பண்றோம்ல, கடினம். ரொம்ப சிம்பிளா இருக்காங்கல்ல, சொன்ன உடனே கேட்டுக்கிறாங்கல்ல, பகவான் கிருஷ்ணன் இருப்பான், நீங்க சேவை பண்ணு, ஓகே இல்லை நான் எல்லாத்தையும் விட்டுறேன், சேவை தான் எனக்கு முக்கியம், இப்படி சொல்லி வராங்களா, அவங்களுக்கு சிம்பிள். நம்ம 1000 தட்டி யோசிப்போம், அடுத்த வேலை சாப்பாடுக்கு என்ன பண்றது, கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும், இதெல்லாம் நம்ம நினைச்சுலாம் திங்க் பண்றோம் இல்லையா, அப்போ கஷ்டம். அதனால வந்து நம்ம வந்து ஆனா இங்க அர்ஜுன பாருங்க, கரிசிய வசனம் தவா, நீ என்ன சொல்றியோ நான் செய்யறேன்ட்டார்.
இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, பகவான் என்ன சொல்றாரு? மன்மனா பவன் பக்தோ மத்தியாஜி மாம் நமஸ்குரு மாம் தேவேசி சுக்தகம் ஆத்மான மத்பராயணா. என்னைய நினைச்சிட்டே இரு, என்னுடைய பக்தனாக மாறு, எனக்கு வர்ஷிப் பண்ணு, எனக்கு நமஸ்காரம் பண்ணு. இதுல என்ன ஆனந்தம் இருக்கு? ஒரு ஆனந்தம் கிடையாது. ஆனா நம்ம மனசுல என்ன இருக்கு? நிறைய விதமான ஆசைகள் இருக்கு. அதனால என்ன பண்றோம்னா நமக்கு நிறைய விதமான பிலாசபி தேவைப்படுது. நிறைய சந்தேகம் வரும், அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கணும். இப்படி தான் நம்ம முன்னேற முடியும். ஓகே, அதனால கிருஷ்ணா கான்சியஸ் பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவுடைய ஆர்டர் பேர் நடக்குதா கிருஷ்ண கான்சியஸ்னஸ். நமக்கு இஷ்டப்படி நடக்கிறது கிருஷ்ண கான்சியஸ் கிடையாது. ஒருத்தர் நினைச்சுக்கிட்டாரு, ஓகே, இப்ப அவரே நினைச்சுக்கிட்டாரு நான் பண்ற பிசினஸ் எல்லாம் கிருஷ்ணா தான் நடத்துறாரு, மூலம் நடத்துறாரு, நான் சேன் பண்ணும்போது சேன் பண்ணேன், மற்றபடி நான் கிருஷ்ணா நினைச்சுக்கிட்டே பிசினஸ் பண்றேன், இதுதான் கிருஷ்ணாவோட அப்படின்னு அவரே நினைச்சுக்கிட்டாரு. ஏன்னா இது கிருஷ்ணாவோட எனக்கு மனசுல தெரியுது. மனசுல என்ன பண்றாரு? கிருஷ்ணா எனக்கு ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காரு, அங்கே பிஸ்னஸ் அதில் மனத்தை போடு, இதில் படத்தை போடு, வரபடியே இது பண்ண அது பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி, இதெல்லாம் கிருஷ்ணா ஆர்டர் தான் கொடுக்குறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. இது கரெக்டாக இல்லையா? கிருஷ்ணா கிட்ட பேசி ஆர்டர் கொடுக்குறாரு, மனசில் இருக்கிறத ஆர்டர் கொடுக்குறாரு. நான் என்ன பண்ணுறேன்? அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறேன், பிஸ்னஸ் ஆகிட்டு. யார் நடத்துகிறா? கிருஷ்ணா நடத்துறா. கரெக்டாக தப்பா? கரெக்டா? அது மாதிரி தான் இருக்கிறோம். ஆக்சுவலா எல்லாம் கிருஷ்ணா பண்றா. கிருஷ்ணா என்ன ஆரம்பிச்சிருக்காரு? மன்மனா பவ மத் பக்தோ மத்தியாஜி நமஸ்குரு. என்னுடைய நினைச்சிட்டே என்னுடைய பக்தனாக கிருஷ்ணா சொல்றாரு. இவர் நினைச்சுக்கிறாரு, இவர் நினைக்கிறத நினைச்சுக்கிட்டு அதுக்கு கிருஷ்ணா ஆர்டர் கொடுக்குறான்னு இவரே சொல்லிக்கிறார். கிருஷ்ணா ஆர்டர் எல்லாம் கொடுக்கல, இங்க இன்வெஸ்ட் பண்ணு அப்படிலாம் சொல்லவே இல்லை. கிருஷ்ணா சொன்னது என்னது? 4 வர்ணம் இருக்கு, நீ விவசாயம் பண்ணு தான் சொன்னார். இவரே அவருக்கு ஆசை, பணம் நிறைய சேர்க்கணும், பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு சேர்த்து வைக்கணும், நானும் பெரிய ஆளா, இவருக்கு ஆசை. அதுக்கு பணத்தை கிருஷ்ணா சும்மா இவரே கற்பனை பண்றாரு. ஓகே, இதெல்லாம் கிருஷ்ணா ஆர்டர் பண்ணல. பார்த்தா சார் என் பிசினஸ் நடத்திட்டு இருக்காரு, இதெல்லாம் இவருடைய கற்பனை. கிருஷ்ணாவோட ஆர்டர் என்ன? மன்மனா பவ மத் பக்தோ மத்தியாஜி மாம் நமஸ்குரு. இது மத்தம் தான் கிருஷ்ணா ஆர்டர் பண்ணார். இது நீங்க பண்ணும்போது மற்றது நடந்தா பரவாயில்ல. ஓகே, இவரே ஆர்டிபிஷியலா இப்படி நினைச்சிட்டு அதெல்லாம் ஆர்டரே கிடையாது. ஆர்டர் எப்படிதான் வரும்? ஒண்ணு கிருஷ்ணரே சொல்லணும், இல்லைன்னா கிருஷ்ணருடைய ஒரு பிரதிநிதி சொல்லணும், ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லணும். குரு தான் பிரதிநிதி. ஓகே, அந்த மாதிரி ஒரு குரு நீங்க இந்த மாதிரி பிசினஸ் பண்ணுங்க, நல்லா விருத்தி பண்ணுங்கன்னு சொன்னார்னா பிரச்சனை கிடையாது. கிருஷ்ணரே அர்ஜுனோட சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ சண்டை போடுன்னு சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி நமக்கு யாரும் கட்டளை விடலையே. அப்ப அவர் என்ன பண்றாரு? பிசினஸ்க்காக கிளாஸே கட் பண்ணிட்டு என்ன பண்றாரு? பிசினஸ் பண்ண போயிட்டாரு. வயசு ஆயிடுச்சு, ஆனா என்ன பண்றாரு? பரவாயில்ல, கிளாஸ் வேணாம், போதும், நம்ம கொஞ்சம் காசு பார்க்கலாம் அப்படின்னு போறாரு. இது கிருஷ்ணா ஆர்டர் பண்ணாரா? கிருஷ்ணா என்ன? ஒரே ஒரு கிளாஸ் தான், அந்த கிளாஸ்க்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்? பிசினஸ். அதாவது இது கட்டாயப்படுத்த, ஒரு மாதிரி உடனே கட்டாயப்படுத்துன்றான். கட்டாயப்படுத்துறது கிடையாது, நம்மளோட உண்மை நிலையை விளக்குறது. நம்மளை மாயதான் பிடிச்சி இழுத்துட்டே இருப்பாங்க. நீங்க இந்த சைடு வாங்கன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. அப்படி தட்டி கொடுத்து தெரியுது. அது பரவாயில்ல, நீங்க நினைக்கும் போது ஷேர் பண்ணுங்க, நீங்க போகும்போது கிளாஸ் போங்க, எதுக்கு இந்த மாதிரி கட்டாயப்படுத்தணும்? அப்படி கிடையாது. இது நம்மள சொல்லவே இல்லை, என்ன பண்ண நம்மளால முயற்சியே பண்ண மாட்டோம். முழுவதுமா என்ன இருக்கும்? மாயால தான் இருக்கும். அதான் பிரபாத் கருணையோட என்ன பண்றாரு? ஒவ்வொருத்தரையா பக்தனா மாத்தினார். அப்ப நிறைய பேர் ஃபுல் டைம் மாத்தினார். பேரண்ட்ஸை கேட்பாரு, உங்க குழந்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்பாரு. யோசிச்சு பாருங்க, பிரபாத் கேட்கிறாரு, உங்க குழந்தைய எனக்கு கொடுங்க அப்படின்றாரு. நிறைய பேர் குழந்தைய கொடுத்துருக்காங்க. இப்படி நம்ம குழந்தையெல்லாம் கொடுத்து சொல்றோமா என்ன? இந்த கிளாஸ் தானே வர சொல்றோம். குழந்தை ஆண் குழந்தைய கொடுத்து 2 குழந்தையெல்லாம் கொடுத்துருக்காங்க நிறைய பேர். 2 குழந்தைய பிரபாத் கொடுத்துருக்காங்க. கருகமுனி, பிரம்மானந்த பிரபு 2 பேர். அப்ப கூட நீ இப்ப பிரபா சொல்றாரு கர்கமுனி பிரபுட்ட, நீங்க வேணா போ, அம்மா அப்பாட்ட போன்ற. ஒரே அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்புறம் பெரிய பணக்காரங்க, ஒரே பையன், 2 பையன், ஒரு பையன் போயிட்டான், சரி இன்னொரு பையன் வந்துட்டான்னு சொல்லி அவங்க பிசினஸ் பாத்துக்கடா அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அந்த பையன் சொல்றாரு, கருகமுனி சொல்றாரு, நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன்றாரு. உடனே எங்க அப்பா என்ன சொல்றாரு, நீ மாமிசம் சாப்பிடலாம், உனக்கு நான் பிசினஸ் தர மாட்டேன்றாரு. உடனே எங்க பிரபா என்ன சொல்றாரு, இந்த மாதிரி கொடுப்படுத்தா நீ வந்துருன்றாரு. உடனே வந்துடுறாரு. அவ்வளோ 2 பசங்களுக்கு போச்சு. அதனால நம்ம அந்த மாதிரிலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணல. இப்ப நம்ம என்ன பண்றோம்? சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் தான். அதுக்கே நம்மளால முடியல. பணம் கொட்டி கிடக்கு வீட்டுல, என்ன பண்ணது தெரியல. பணத்தை நிறைய வச்சிருக்காங்க. மருமக டாக்டரு, மக அது அப்படி இப்படி மேல வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட பணம் இருக்கு. பாகவதம் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு.
பாகவதம் வாங்கன்னு சொன்ன என்ன பண்றாங்க? இல்ல இல்ல வேண்டாம், அப்புறம் வாங்கிக்கிறேன், எனக்கு ஆசை தான், பட் ஆனா பணமும் இருக்கு, பட் அப்புறம் வாங்கிக்கிறேன், ஏன்னா பசங்க எதுவும் சொல்லுவாங்க. அப்ப நீங்க வீட்டுல வச்சுட்டு அப்புறம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னா என்ன சொல்றாங்க? இல்ல வேண்டாம், கம்பல் பண்ணாதீங்க. இதெல்லாம் தவறானது. ஆக்சுவலா டாக்டர் ஊசி போடும்போது ஊசி வேண்டாங்க, நீங்க எப்பெல்லாம் படாதீங்க, நீங்க எனக்கு உடம்பு சரியானா பரவாயில்ல, சரியாட்டாலும் பரவாயில்ல, நீ ஊசியெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன? டாக்ஸ் கவர்மெண்ட்ல போயிட்டு எங்க டாக்ஸ் கட்டணும் என்ன கம்பல் இருக்கா என்ன? எவ்வளவு இருக்கோ அவ்வளவு கொடுக்குறேன், அதை வாங்கிக்கோங்க, நீங்க கம்பல் பண்ணாதீங்க நீங்க அப்படி சொல்ல முடியுமா என்ன? ஹவுஸ் டாக்ஸ் பே பண்ண முடியாதுங்க, கம்பல் பண்ணாதீங்க அப்படி சொல்ல முடியுமா என்ன? எல்லாம் ஈபி பில் இப்ப கட்டாம இருக்க முடியுமா என்ன? எல்லாமே கம்பல் தான். அப்ப ஒரு பாகவதம் வாங்கறதுல அதுல என்ன இருக்கு? கம்பலேஷன் இருக்கு. இவங்களே மனசு தூண்டும், அப்படி நல்லா போயிட்டு போதே மனசு தூண்டும். இவங்க கம்பல் பண்றாங்க பாரு. பகவானை பத்தி நீங்க சொல்றீங்களா இல்ல என்ன? நாங்க ரொம்ப ஒரே பௌதிகமா ரொம்ப கஷ்டமா இருக்கும், நீங்க ஏதோ 4 வார்த்தை சொல்வீங்க, நாங்க கேட்டுட்டு அப்படியே கை தட்டிட்டு போயிடுவோம், இதுக்குதான் நாங்க கிளாஸுக்கு வரோம் அப்படின்றோம். பிரபுபாத் அப்படி சொல்லவே இல்லை. பிரபுபாத் என்ன சொன்னாரு? இந்த உலகம் துக்காலே மசாஸ்வதம், இந்த உலகத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு தான் பாத் போட்டு கொடுத்துருக்காரு. நீங்க கை தட்டுறதுக்காக கிளாஸ் எடுக்கலாம் நம்ம. ஓகே, கை தட்டி 4 பேர் அவனே சூப்பரா எடுக்கிறேன் கிளாஸ் அப்படி சொல்றதுக்காக கிளாஸ் எடுக்க சொல்ல பிரபுபாத். பிரபுபாத் எதுக்கு கிளாஸ் எடுக்க சொல்லியிருக்காரு? கிருஷ்ணரை குளோரிஃபை பண்ணும். கிருஷ்ணரை குளோரிஃபை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அசுரர்களை திட்டதான் செய்யணும். ஓகே, தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். அதனால டெமிகாட்ஸ் எல்லாம் வர்ஷிப்லாம் ரொம்ப நல்லதுதான். சில டிவோட்டி சொல்றாங்க டெமிகாட் வர்ஷிப்லாம் பண்ண சொல்லிட்டு, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, எல்லாரையும் நம்ம அரவணைச்சு கொண்டு போயிடலாம். பிரபுபாதனுடைய லெக்சர்ல பாத்தீங்கன்னா டெமிகாட் வர்ஷிப் இஸ் கால்டு ப்ராஸ்டிடியூஷன். கிருஷ்ணருக்கு தான் நம்ம உண்மையா இருக்கணும், அதுதான் கரெக்டான ப்ரீச்சிங். நம்ம இந்த ப்ரீச்சிங்ல என்ன பண்ணக்கூடாது? காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஆனா இடம்பொருள் ஏவல் தெரிஞ்சு அவங்ககிட்ட சொல்லலாம், நைஸா சொல்லலாம், அதுக்காக நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஓகே, அதனால இந்த மாதாஜி என்ன பண்ணாங்க? அவங்க பாகவதம் வாங்கல, அவ்வளவுதான். இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்க? அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கற்பனையில இருக்காங்க. ஆன்மீக வாழ்க்கையில கம்பல் கிடையாது. ஒரு ரசராஜ் பிரபுட்ட ஒருத்தர் ரசராஜ் பிரபு டொனேஷன் கேட்கிறார். டொனேஷன் கொடுங்க அப்படின்றார். எவ்வளவு ரூபா டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார். ஓகே, 200 ரூபாய் மாசம் கொடுங்கன்றார். அவர் கொடுக்கல. 2 மாசம் கழிச்சு வந்து என்ன கேட்கிறாரு? 400 ரூபாய் கொடுங்கன்றார். அப்பயும் கொடுக்கல. 6000 ரூபாய் கொடுங்கன்றார். இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். அதுதான் உண்மை. ஆக்சுவலா நம்ம முதல்ல இன்வெஸ்ட் பண்ணல பாகவத்துல, நம்மளுடைய வாழ்க்கையோட இதுதான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க, பக்தி சேவையில வந்த பிறகு நமக்கு எவ்வளவு நல்லது நடந்திருக்கு. தேவையில்லாத பழக்கங்கள் விட்டோமா, பிரசாதத்துல சாப்பிட்றோமா, சினிமா போறது இல்லை, எவ்வளவு சேவை கிடைச்சிருக்கு நமக்கு இல்லையா? ஏன் பகவான் கொடுக்கூடாது? ஒருத்தருக்கு ஏன் பகவானுக்கு சேவைக்கு யூஸ் பண்ணக்கூடாது? இதெல்லாம் பண்றதே கிடையாது. பணம் நிறைய சம்பாதிச்சுப்பாங்க, என்ன பண்ணுவாங்க? பகவானுக்கு செலவழிக்கிறதுக்கு மனசே வராது. காசு மாத்திரம் நிறைய வச்சிருப்பாங்க. கேட்டா கட்டாயப்படுத்தாதீங்க, ஒரே வார்த்தை முடிச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல் போய் கொடுப்பாங்க, டாக்டர்கிட்ட கொடுப்பாங்க, வக்கீல் கொடுப்பாங்க, எல்லாரும் கொடுப்பாங்க. ஆனா பகவானுடைய சேவைக்கு என்ன பண்ண மாட்டாங்க? நீ என்ன கேட்கறது, நான் என்ன கொடுக்கறது அப்படின்ற மாதிரி கொண்டுவாங்க. இதுவும் நம்ம என்ன சொல்லல, மற்றவங்களுக்கு செலவைக்கு சொல்லல, நீங்க படிக்கிறதுக்கு பாகவதம் வாங்கன்னு சொல்றோம். அதையே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இப்ப யாரையும் சொல்றதே கிடையாது. நீங்க பாகவதம் வாங்கினா வாங்க, வாங்காட்டப்போ அது கரெக்ட். ஆனா ஏன் ஆர்டர் கொடுக்கலன்னு யோசிக்கணும் இல்லையா? ரொம்ப பாவம் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி வரவே வராங்க. ரொம்ப பாவம் பண்ணவங்க பிரசாதமே முன்னால வச்சிருந்தாலுமே எனக்கு பசி இல்லைங்க, வயிறு ஒரு மாதிரி இருக்கு, நான் அப்புறம் வரேங்க அப்படின்னு போயிடுவாங்க. ஏன்னா ரொம்ப பாவம் பண்ணியிருக்காங்க. they cannot touch the பிரசாதம். பிரசாதம் டச் பண்ணவே முடியாது. அதே பாகவதம் இஸ் நாட் டிஃபரெண்ட் ஃப்ரம் கிருஷ்ணா. பாகவத்தை டச் பண்ணவே முடியாது அவங்களால. பணம் கொட்டி கொட்டி கிடக்கலாம், ஆனா பாகவதம் ஏதோ ஒன்று மனசு சொல்லிடும். அவங்க பாரு ஏதோ ஒன்று பண்றாங்க, உன்னைய அப்படியே குழப்பம் மனசு போட்டு அவங்க உனக்கு எதிரி தான். அவங்க இப்படிதான் எப்படி உன்னை ஏற்றி கேட்கலாம்? என் பாகவதே வாங்க மாட்டேன். கடைசி எது பாத்தீங்களா? பக்தி சேவை போச்சு. அதனால நம்ம பகவான் தான் ஆர்டர் பண்ணணும், இல்லைன்னு சொல்ல. ஆனா அதை தடுக்கிறது யாருன்னு நம்மளுடைய பாவ விளைவுகள் தான் தடுக்குது. அதனாலதான் டிமாண்ட்ஸ் என்ன பண்ண முடியல, பகவானை ஏத்துக்கவே முடியல. ஓகே, பகவானை ஏத்துக்கவே முடியல அவங்களால. கடைசி வரையும் என்ன பண்றான் ராவண? கடைசி வரையும் ராமரை அக்செப்ட் பண்ணவே இல்லை. இறப்பின் போதுதான் அக்செப்ட் பண்றோம். அது மாதிரிதான் டிமாண்ட்ஸ். they will never agree this will give benefit to me. அவ்வளோ பாவம் பண்ணியிருக்காங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, நிறைய கிருஷ்ணா. அடுத்தது போகலாம் நம்ம 74.
சஞ்சயவாஷ இத்யஹம் வாசுதேவஸ்ய பார்த்தஸ்ய மகாத்மனः சம்வாதம் இமம் அஸ்ரௌஷம் அத்புதம் ரோமஹர்ஷனம். சரோஜா மாதாஜி நீங்க படிக்க முடியுமா? படிங்க. 74 படிங்க. ஹரே கிருஷ்ணன். சஞ்சயன் கூறினான், இவ்வாறு கிருஷ்ணர் அர்ஜுனன் என்னும் இரு மகாத்மாக்களுக்கு இடையிலான உரையாடலை நான் கேட்டேன். அதன் அற்புதமான விஷயங்களினால் எனக்கு மயிர்கூச்சம் ஏற்படுகின்றது. பொருளுரை. பகவத்கீதையின் ஆரம்பத்தில் திருதராஷ்டிரன் தனது காரியதர்சியான சஞ்சயனிடம் குருட்சேத்திர போர்க்களத்தில் என்ன நடந்தது என்று கேட்டான். சஞ்சயன் தனது ஆன்மீக குருவான வியாசதேவரின் கருணையால் நடப்பவை அனைத்தையும் தனது இதயத்தில் காண முடிந்தது. இவ்வாறு அவன் போர்க்களத்தின் விஷயங்களை விளக்கினான். இந்த உரையாடல் மிகவும் அற்புதமானது. ஏனெனில் இரு மகாத்மாக்களுக்கு இடையிலான இத்தகு முக்கிய உரையாடல் இதற்கு முன் எப்போதும் நடந்ததில்லை, இனிமேலும் நடக்கப் போவதில்லை. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் தன்னை பற்றியும் தனது சக்திகளை பற்றியும் தனது சிறந்த பக்தனான அர்ஜுனன் என்னும் ஜீவாத்மாவிடம் விளக்குவதால் இந்த உரையாடல் அற்புதமானது. கிருஷ்ணரை புரிந்து கொள்வதில் அர்ஜுனனின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றினால் நமது வாழ்வு மகிழ்வுடையதாகவும் வெற்றிகரமானதாகவும் அமையும். இதனை உணர்ந்த சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் இந்த உரையாடலை எடுத்துரைக்கின்றான். எங்கெல்லாம் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் வெற்றி உண்டு என்று தற்போது முடிவு செய்யப்படுகின்றது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ அர்ஜுனனுக்கும் அந்த கிருஷ்ணருக்கும் உள்ள அந்த சம்பானை கேட்டு எனக்கு என்ன ஆகுதான்? அற்புதம், ரோமஹர்ஷனம், முடியெல்லாம் அப்படி கூச்சிட்டு நிக்குதான். அவ்வளவு தூரம் அவருக்கு வியப்பா இருக்கும். அப்படி சூப்பரா இருக்கு அந்த சம்வாதம் அப்படின்னு இருக்கும். நம்ம பௌத்திய பரிசா என்ன வருது? திறந்தவொடனே தூக்கம் தான் வருது. அவர் என்ன சொல்ல பாருங்க, அதுதான் ரோமஹர்ஷனம், சம்மாரம் விமர்சம், அதுதான் ரோமஹர்ஷனம் அப்படின்றார். அவ்வளவு தூரம் அவர் ரசிச்சு கேட்டிருக்காரு பகவத்கீதை. ஓகே, நம்ம அந்த மாதிரி என்ன பண்ணல, நமக்கு அவ்வளவு தூரம் கவரிங் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அதனால நம்மளால எல்லா விஷயங்களும் புரிஞ்சுக்க முடியாது. பாகவதம் படிக்கும் போதே பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் புரியாது. ஏன்னா அவ்வளவு தூரம் நமக்கு கலங்கங்கள் இருக்கு. ஓகே, நான் பாகவத்தில் போட்டிருப்பான் மவுண்ட் மேரு இந்த கண்ணுக்கு தெரியாது, இந்த மாதிரி பெரிய கோல்டன் மவுண்டன் மாதிரி போட்டிருப்பான். அந்த மவுண்ட் மேரு கோல்டன்லாம் ஆயிடும். நார்மலாவே கல்லை விட கோல்டு வெயிட் அதிகம். நம்ம கல்லான மவுண்டனை தூக்குறதே கஷ்டம்னா கோல்டனான மவுண்டனை தூக்குறது எவ்வளவு கஷ்டம். மலையை தூக்கவே முடியாது. மவுண்ட் மேரு அந்த மாதிரி. ஓகே, இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. நமக்கு நம்பிக்கையே வராது. நிறைய விஷயங்கள் நம்பிக்கை வராது. பகவான் கிருஷ்ணன்றது நம்பிக்கை வராது. ஓகே, எப்பதான் நம்பிக்கை வரும்? எப்ப நம்பிக்கை வரும்? பிரச்சனையில் இருக்கும்போது, அப்புறம் அப்ரிஷியேட் பண்ணும்போது. அப்ரிஷியேட் பண்றோம்ல, சூப்பர் சூப்பர் பிரசாதம் சூப்பரா இருந்துங்க, இஸ்கான்ல எனக்கு பிரசாதம் ரொம்ப பிடிக்கும், சூப்பர் பிரசாதம். அப்ரிஷியேட் பண்றது. பக்தர்கள் ரொம்ப அழகா இருக்காங்க. அங்க இருந்து பார்க்கும்போது எல்லா பக்தர்களோட ஃபேஸ் சூப்பரா இருக்கு, எவ்வளவு பிரகாசமா இருக்காங்க. எதனால அந்த இனிஷியலா வரவங்க எல்லாம் பண்ணிடுறாங்க தெரியுதா? அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. மாதாஜி, பிரபுஜி சூப்பரா இருக்கீங்க, ஐயோ ரொம்ப நல்லா இருக்கு, இஸ்கானுக்கு வந்தா எனக்கு மனசுல கவலையெல்லாம் போயிடுது. அப்ரிஷியேட். நம்பிக்கை கூடிட்டு கிருஷ்ணா அப்படி பார்ப்பாரு, நான் பக்தன் ஆயிடுவேன். அது யார் அப்ரிஷியேட் பண்ண? அப்படி அந்த கூர்ம பிராமணன். அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட சாரதியா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பகவத்கீதை தலைகளை வச்சு படிப்பாரு. கரெக்டா? அவர் அப்ரிஷியேட் பண்றாரு. அதனால சைத்தன்ய மகாபிரபு அவரை கட்டி பிடிக்கிறார். அதனால இந்த அப்ரிஷியேட் பண்ணதான் என்ன ஆகும், நமக்கு ஃபெய்த் வரும். ஐயோ இஸ்கான் டெம்பிள், ஐயோ அவங்களாம் ரொம்ப பாரபட்சம் பார்க்கறாங்க, அது தமிழ்ல கிளாஸ் எடுக்காம இங்கிலீஷ்லயே கிளாஸ் எடுக்கிறாங்க. பிரபுபாத் என்ன சொல்றாரு, எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் புண்ணியம்ன்றார். கேட்க சொல்றாரு. பெங்காலில எடுத்தா, ஹிந்தியில எடுத்தா கேட்டா புண்ணியம்ன்றார். அந்த இது சொல்லுங்க, யாரு பிராமணன்? கூர்ம பிராமணன். கூர்ம பிராமணன் என்ன பண்றாருன்னா, அது ஒரு பெரிய கதை, ஆக்சுவலா பெரிய ஒரு பாஸ்ட் டைம். அவர் பகவத்கீதை படிச்சுட்டு இருக்காரு, தலைகளை வச்சு படிச்சுட்டு இருக்காரு. சைத்தன்ய மகாபிரபு வர்றாரு, எல்லாம் சிரிக்கிறாங்க, சொல்லி சுத்தி இருக்காங்க. அவர் அழுதுட்டு இருக்காரு. சைத்தன்ய மகாபிரபு கேட்கிறாங்க, ஏன் அழுறீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. எல்லாரும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு சொல்லி அழுறீங்களா? இல்ல இல்ல, அதனால அழல,
எனக்கு இந்த பகவத்கீதை வந்து குரு படிக்க சொல்லியிருக்காங்க, எனக்கு படிக்க தெரியாது, ஆனால் எனக்கு திறந்தவொடனே எனக்கு அழுக வந்துடுது அப்படின்ட்டார். ஏன் அழுக வருது அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இந்த இப்பேற்பட்ட கிருஷ்ணர் பகவான் அவர் வந்து கிருஷ்ணருக்கு அர்ஜுனனுக்கு சாரதியாக வந்திருக்காரு, தேரோட்டியாக வந்திருக்காரு. அது நினைச்சோம் எனக்கு அழுக வருது. அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ஓகே, இந்த மாதிரி நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்கணும். எதுவுமே இல்லாதாலும் பிரபுபாதை அப்ரிஷியேட் பண்ணணும். இஸ்கான் டெம்பிள் சூப்பர், பிரசாதம் நல்லா இருக்கு, அங்கே எல்லாமே பேடாக இருந்தாலுமே அது ஒரு மாதிரி இருந்தாலும் பேட் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம இப்படி தெரிஞ்சாலுமே என்ன பண்ணணும், நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். இதே ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக நம்ம அந்த குத்தம் மொத்தம் காணக்கூடாது. ஏன்னா ஃபெமிலியேட் ஆகாம என்ன ஆகிடும், குத்தம் காண ஆரம்பிச்சிடும் மனசு. அதே பக்தர் தான் பார்ப்போம், ஆனால் அவங்களை என்ன ஆகிடும், நமக்கு பிடிக்காது. ஓகே, ஆனால் முதல்ல வந்த புதுசாக என்ன செய்யும், மாதாஜி பிரபுஜி சூப்பர் சூப்பர் எல்லாமே நல்லா இருக்கு, என் ஹஸ்பண்ட் தான் மோசம், என் ஒய்ஃப் தான் மோசம்னு தோணும். ஆனால் நாளாக என்ன ஆகிடும், பக்தர்கள் வந்து மோசம் அப்படின்னு சொல்லி மனசு. அதனால கடைசி வரை இந்த அப்ரிசியேஷன் எப்படி தான் பண்ண முடியும்? அப்ரிசியேஷன் எப்போ பண்ணலாம்? நான் வந்து ராஜாவாக்கும், நான் ராணியாக்கும் அப்படின்னு அப்ரிசியேட் பண்ண முடியுமா? நான் ஒரு ஒன்றுக்கு உதவாதவன் அப்படின்னு நினைக்கும் போது தான் அப்ரிசியேட் பண்ண முடியும். என்னுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருந்தது தெரியுமா? இது பிரபாத கருணையினால கொஞ்சம் மாறிடுச்சு, பரவாயில்ல, பிரபாத வந்து என்னை சேவ் பண்ணிட்டாரு இப்படின்னு சொல்லும் போது தான் அப்ரிசியேஷன் வரும். நம்மளை தாழ்வாக நினைக்கும் போது தான் அப்ரிஷியேட் பண்ண முடியுமே தவிர, நம்ம உயர்ந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, கீழே இருக்கவங்களா எப்படி தெரியும், தாழ்ந்த இடத்துல இருக்காங்கன்னு சொன்னா அப்ரிஷியேட் பண்ண வராது. அதனால இந்த அப்ரிசியேஷன் எப்படி சஞ்சயனுக்கு வருதுன்னா, அவர் நினைக்கிறார் ரொம்ப அற்புதமான சம்மாத, நினைக்கும் போதெல்லாம் ரோமங்கள் கூச்சரியுது, இவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சஞ்சயன் நினைக்கிறார். நம்மளும் இதை கடைசி வரை ரீட்டைன் பண்ணணும். அந்த கிராட்டிடியூட் சொல்றோம், அது என்னன்னா, பிரபுபாதர் வந்து இப்படி நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் மேலேயும் இஸ்கான் மேலேயும் கிராட்டிடியூடா இருக்கணும் கடைசி வரை. பிரசாதம் சரியில்லைங்க, எனக்கு பிரசாதம் போடல, இவங்கெல்லாம் சரியாக நடத்த மாட்டேங்கிறாங்க இஸ்கானை, என்ன நடத்துறாங்க இஸ்கான், இப்படி நம்ம பேசக்கூடாது. ஆக்சுவலாக நம்மளுடைய வாழ்க்கை தான் வினாயிடும், கீழே போயிடும். ஏன்னா பிரபுபா என்ன சொல்லாரு, இஸ்கானுக்கு எனக்கும் டிஃபரன்ஸே கிடையாது பிரபுபா. ஓகே, இது எப்படி இஸ்கான் ரன் ஆகுது? இஸ்கான் எப்படி ரன் ஆகுது? எல்லாம் பணத்தை போட்டு ரன் பண்றாங்களா? இல்ல பாரிலேருந்து பணம் வருதா? அப்படிலாம் கிடையாது. பிரபுபாதோடைய கருணையில ரன் ஆகிட்டு இருக்கு. சைத்தன்யம் அவர் போட்ட பிளானு, பிரபுபாத போட்ட பிளான்ல ரன் ஆகிட்டு, அவ்வளவுதான். அதனால எப்ப இஸ்கானுக்கு ஆப்போசிட்டா போறோமோ அப்போ என்டையர் ஆச்சாரிய பரம்பரைக்கு நம்ம ஆப்போசிட் நிக்கிறோம், வாழை ஏற்று நிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, யாரோ 1-2 பேர் தப்பு பண்ணதுக்காக இஸ்கான் சொசைட்டியில, அதுக்காக நம்ம இஸ்கானுக்கே ஆப்போசிட்டா கொடி கொடுத்தா என்ன ஆகும், நம்மளை நசுங்கிடுவோம், அவ்வளவுதான். ஓகே, அதனால வந்து கடைசி வரையும் அப்ரிஷியேட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கும். அது ஏதோ தப்பு இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, அப்ப கூட என்ன பண்ணோம், நம்ம பிரபுபாத நம்ம வாழ்க்கையை எப்படி வசதிட்டா பாரு. அதனால இந்த பிரபுபாத என்ன சொல்லி, இஸ்கான் டெம்பிள்லாம் கோயில்லாம் ஒரு புனிதமான இடம் சொல்லியிருக்காரு. எல்லா இஸ்கான் டெம்பிள் புனிதமான இடம் சொல்லியிருக்கிறார். அந்த இடத்துக்கு வந்துட்டோம், நம்ம பகவான் நினைச்சுக்கணும் இப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். அப்பதான் நம்மளால தப்பிக்க முடியும். இல்லை என்ன ஆயிடும், நமக்கும் கொஞ்ச நாள் நம்பிக்கை போயிடும். ஓகே, அப்ரிசியேஷன் போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், நம்பிக்கை போயிடும். அது எல்லாம் ஒன்று தாங்க, அது எனக்கு தெரியும். நான் தான் சீனியர் ஓட்டி தான், ரொம்ப சீனியர். ஓகே, எனக்கு எல்லாமே தெரியும். ஆர்த்தி இடக்கும்போது பேசிட்டு இருப்பாரு, ஆர்த்தி தானே இப்போ சங்கூதுவாங்க, போங்க போங்க மெதுவாக போங்க, இவருக்கு பேசிக்கிட்டே இருப்பார். பிரசாதம் சாப்பிடலாம், ஆர்த்தி போட்டு. இப்படி கிடையாது, கடைசி வரை என்ன பண்ணணும், நம்ம பகவான் ஆர்த்தி போனால் பகவானுடைய ஃபேஸ் பார்க்கணும், அந்த சிஸ்டம்லேயே இருக்கணும். அப்போதான் நம்ம பொழைச்சோம். நம்ம கொஞ்சம் முன்னேறிட்டோம், நமக்கு பிரபுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க, நம்ம மாதாஜின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க, நம்ம சொசைட்டிக்குள்ள ஒரு ஆளா திட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டோம்னாலே நம்ம என்ன ஆயிடும், மாயா கொஞ்சம் கொஞ்சமா நம்மள உள்ள தள்ளிடுவோம். ஓகே, அதனால நம்ம இந்த ரோமஹர்ஷங்கிறது நான் வச்சுக்கணும். அற்புதம் ரோமஹர்ஷனம், ரொம்ப ஒண்டர்ஃபுல் டிஸ்கஷன். என்னுடைய முடி வந்து கூச்சிட்டு நிற்குதுன்னு சொல்லி சொல்றாரு அவர். ஓகே, இந்த மாதிரி நம்ம பகவத்கீதையை அப்ரிஷியேட் பண்ணி படிச்சுட்டே இருக்கணும். ஓகே, 75 போலாம். व्यास प्रसाद श्रुत्वान् एतद्गुह्यम् अहं परम् योऽहं योगेश्वरात् कृष्ण साक्षात् कथयतः स्वयं. प्रभु நீங்க படிங்க, பிரபு அதுக்கு நீங்க படிங்க. படிங்க. I have heard this most confidential thoughts directly from the master of all mysticism, Krishna,
was speaking personally to Arjuna. தமிழ்ல படிங்க ப்ரோ, நீங்க அந்த பர்பட் படிக்க சொல்லுங்க. பர்பட் கத்தி படிங்க. வியாசர் சஞ்சயனின் ஆன்மீக குருவாவார். அவருடைய கருணையால் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்ள முடிந்தது என்று சஞ்சயன் இங்கு ஒப்புக்கொள்கிறார். இதன் பொருள் என்னவெனில், கிருஷ்ணரை நேரடியாக அல்லாமல் ஆன்மீக குரு என்னும் ஊடகத்தின் மூலமாகவே புரிந்து கொள்ள வேண்டும். அனுபவம் நேரடியானதே என்றாலும் ஆன்மீக குரு தெளிவான ஊடகமாவார். இதுவே சீட பரம்பரையின் ரகசியம். ஆன்மீக குரு அங்கீகாரம் பெற்றவராக இருந்தால் அர்ஜுனனை போலவே பகவத்கீதையும் நேரடியாக கேட்க முடியும். உலகெங்கும் பல யோகிகளும் சித்தர்களும் இருக்கின்றனர். ஆனால் எல்லா யோக முறைகளிலும் இறைவன் கிருஷ்ணரே. பகவத்கீதை கிருஷ்ணரின் உபதேசம் மிகவும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ணரிடம் சரணடையுங்கள் என்பதே அந்த உபதேசம். இவ்வாறு செய்பவனே மிக சிறந்த யோகி ஆவான். இது 6ஆம் அத்தியாயத்தின் இறுதி பதத்தில் உறுதி செய்யப்பட்டது. யோகி நாம் அபி சர்வேஷாம். நாரதர் கிருஷ்ணருடைய நேரடி ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. இதில் என்ன முக்கியமான பாயிண்ட்னா, சஞ்சயனுக்கு வந்து அந்த சக்தி கிடையாது. கிருஷ்ணர் அந்த யுத்தம் நடக்குது அதை பார்க்க சக்தி கிடையாது சஞ்சயன். அவருக்கு எப்படிதான் அந்த சக்தி வந்தது? அவருடைய குரு மகாராஜாவுடைய ஆசை தான் வந்தது. அப்படிதான் நம்ம கிருஷ்ணர் புரிஞ்சுக்க முடியும். கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட நேரம் பேசினார். இப்ப நமக்கு நேரம் இல்லையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட தேவையில்லை. கிருஷ்ணனுடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட குரு அவரு எப்படிதான் அவர் பேசினாலும் கரெக்ட் தான். எப்படி சஞ்சயனுக்கு வியாசதேவர் காட்டினாரோ அதே மாதிரி அந்த குரு என்ன பண்ண முடியும், நமக்கு வந்து கரெக்டான வழி காட்ட முடியும். அதுக்கு என்னதான் நமக்கு இது குவாலிஃபிகேஷனு? தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷேன சேவையா உபதேக்ஷதே ஞானம் ஞானின தத்த தர்ஷனம். அவங்க வந்து பார்த்துட்டாங்க, உண்மையை பார்த்ததுனால அவங்களால சொல்லி தர முடியும். யாரு சொல்லி தருவாங்க? யார் இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு குருவை அப்ரோச் பண்ணி நெருங்கி அவருக்கு சேவைகள் பண்ணி அதுக்கப்புறம் பணிவாக கேள்வியில் கேட்டு இந்த மாதிரி யார் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். ஓகே, அதே நம்ம நிறைய டீட்டெயிலாக பார்த்தோம். சிக்ஷா குரு தீக்ஷா குருலாம் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி மென்டர்னா யாரு, அசிஸ்டன்ட்னா யாரு, அது யாரையுமே சுப்பீரியர் பண்ண முடியாது, தூக்கி எறிஞ்சிட முடியாது. இந்த சுப்பீரியர் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தூக்கி எறிய முடியாது. எல்லா சுப்பீரியருக்கு என்ன பண்ண, நம்ம கடைசி வரையும் மரியாதை செலுத்தி தான் ஆகணும். இந்த சுப்பீரியர் வேணாம் விட்டுலாம் போங்க அப்படிலாம் அப்படி பண்ணவும் முடியாது ஆக்சுவலாக. ஓகே, எல்லா சுப்பீரியரும் என்னது முக்கியம். இவர் நம்ம அதிகமான குருவை பிடிச்சிட்டோம், இப்போ இவர் கம்மியான குரு அப்படிலாம் கிடையவே கிடையாது. குருங்கிறது என்னது? கான்செப்ட். ஓகே, குரு வந்து கான்செப்ட். அதனால அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து கிருஷ்ணா தான் எல்லார் மூலமா பேசிட்டு இருக்கிறார். கிருஷ்ணா சம்சம் என்ன பண்ணுவாரு? ஒரு விபச்சாரி மூலமா கூட பேசுவார். பக்தி விலுவங்க தாக்கூருக்கு வந்து சிந்தாமணி மூலமா பேசினார். யோசிச்சு பாருங்க. அதனால யாரையும் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம் நமக்கு தான் நஷ்டம் ஆக்சுவலா. ஓகே, ஸோ அதனால நம்ம வந்து இங்க வந்து சஞ்சயனுக்கு வந்து வியாசதேவர் மூலமா அந்த அருள் கிடைச்சது. அதே மாதிரி நமக்கும் என்ன இஸ்கான்ல வந்து பரம்பரை கொடுத்துருக்காங்க. அதனால தீக்ஷா சிக்ஷா அதெல்லாம் தேவையில்லை. இங்க பாத்தீங்கன்னா நம்ம பரம்பரை சிக்ஷா பரம்பரை. அதான் நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அவருக்கு பக்தி வினோத் தாக்கூருடைய தீக்ஷா குரு வேற ஒருத்தர். ஆனா போட்டோல யாரை வச்சிருக்கோம்? ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜ் சிக்ஷா குரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தவர். ஓகே, அதே மாதிரி கௌரகேஸ்வர பாபாஜி மகாராஜ் அவங்களுடைய தீக்ஷா குரு வேற, இனிஷியேஷன் கொடுத்தது வேற. ஆனா அவருடைய சிக்ஷா குரு யாரு? பக்தி வினோத் தாக்கூர். அதனால நம்ம வந்து யோசிக்க வேணாம். ஓகே, சிக்ஷாவா தீக்ஷா அப்படிலாம் கிடையாது. குரு இஸ் அ கான்செப்ட், அது ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே, அந்த பிளாட்ஃபார்ம்ல கிருஷ்ணா என்ன பண்றாரு? அப்போதைக்கு யாரு இருக்காங்களோ உங்களுக்கு யாரு பிடிச்சிருக்கோ அவங்க மூலமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு, பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. ஓகே, அது ரெண்டுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, அதனால கிருஷ்ணா என்ன பண்றாருன்னா அவங்க யூஸ் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன். அல்டிமேட்லி கிருஷ்ணா இஸ் ஜெகத்குரு. கிருஷ்ணா தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. கிருஷ்ணா டைரக்டா பேச மாட்டாரு. ஏன் பேச மாட்டாரு? நமக்கு ஃபுல்லா அனர்த்தங்கள் இருக்கு. ஓகே, காம குரோத மோக மத ஆச்சரியம். அதனால கிருஷ்ணா பேசவே மாட்டார். சுத்தமானதான் பேசுவார். ஃபுல்லா உடல்லாம் சுத்தமான மாதிரி மனசு சுத்தமானதான் பேசுவார். அதனால அதுவரை என்ன பண்ணுவார்னா ஒரு வெளியில உள்ள ஒருத்தர் மூலம் தான் பேசுவார். நம்ம we should be intelligent enough to grasp that point. நம்ம புத்திசாலியா இருக்கும். நம்ம யார் தான் கிராஸ் பண்ண முடியும்? எப்பயுமே கிருஷ்ணனை பத்தி தேடிக்கிட்டே இருக்க தான் கிராஸ் பண்ண முடியும். சைட் பிசினஸ் சொல்லுவாங்கல்ல, பார்ட் டைம் பிசினஸ். பார்ட் டைமா நான் டிவோட்டியா இருக்கேன் அவங்களால முடியாது, கிரகிக்க முடியாது.
எப்பயுமே கிருஷ்ணா கான்சியஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்காங்கல்ல, அவங்களை கிளிக் பண்ணுவார் டெக்னிக். இது படி பண்ணு, அது படி பண்ணு. அவங்க நிறைய விதமான இன்ஸ்ட்ரக்ஷனை ஒன்னாக்கி ஃபாலோ பண்ணிடுவாங்க. அர்ஜுனா வந்து அஸ்வத்தாமனை கொல்ல போறான். ஆனா கொல்ல வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்றான், கூட்டு போறான். கிருஷ்ணா என்ன பண்ணிட்டார், ஏற்கனவே நீ கொண்டுட்டார். ஏன்னா அவன் வந்து ஆத்ததாயினி தூங்குறவங்களை கொல்ல பண்ணிட்டான். இப்ப வயிற்றுல இருக்க கருவை அழிக்கிறதுக்கு அம்பு போட்டான். அதெல்லாம் நீ கொன்று அப்படின்ட்டார். ஆனா அர்ஜுன் என்ன பண்றாரு, கூட்டு போறாரு, கொல்லாம கூட்டு போறாரு. பாருங்க வித்தியாசமா இருக்கும் அவருடைய ஆக்டிவிட்டிலாம். பியூரிட்டியும் புரிஞ்சுக்க முடியாது. அவ கூட்டு போயிட்டு அங்க போய் என்ன பண்றாரு, நிறுத்தின உடனே அங்க திரௌபதி எல்லாம் சொல்றாங்க, இல்ல இவரை விட்டுறலாம் அப்படின்றாங்க. ஏன்னா குருவுடைய பையன், அவரை விட்டுறணும் அப்படின்றாங்க. பீமர் என்ன பண்றாரு, கோவம் பயங்கரமா இருந்து விடக்கூடாது, அவனை கொன்னே ஆகணுன்றார். 2 பேரும் வைஷ்ணவம். திரௌபதி பக்கத்துல யுதிஷ்டர் மகாராஜ் இருக்காரு, நகுலன் சகாதேவன் சேர்ந்துட்டாங்க. அவங்க என்ன சொல்ற, அவங்களாம் 4 பேர் வைஷ்ணவஸ். அவங்க என்ன சொல்றாங்க, விட்டுறலாம் அப்படின்றாங்க, குருவுடைய பையன்றாங்க. பீமரும் வைஷ்ணவர், அவர் பக்கம் கிருஷ்ணன் சேர்ந்துக்கிறார், கொல்லணும் அப்படின்றாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரே ஆளுதான், யாரு, அர்ஜுனா. 2 இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கு, மாறி இருக்கு. இப்ப எதை ஃபாலோ பண்ணுவான் அர்ஜுனா, கொண்டா பீமா ஹாப்பி. அப்ப யார் வருத்தப்படுவாங்க, 4 வைஷ்ணவம் வருத்தப்படுவாங்க. திரௌபதி, யுதிஷ்டர், நகுலன் சகாதேவன். விட்டுட்டா யார் வருத்தப்படுவா, பீமர் வருத்தப்படுவா, கிருஷ்ணன் வருத்தப்படுவான். அதான் இன்டெலிஜென்ஸ் வந்து கிருஷ்ணா அவர் கொடுப்பாரு. அதுக்கு என்ன பண்றான், டக்குன்னு அந்த உயிருக்கு சமமான அந்த மணியை வெட்டிடும், எல்லாரும் சாட்டிஸ்ஃபை. ஓகே, இந்த மாதிரி நாலேஜ் வந்து கிருஷ்ணா கொடுப்பாரு. அவங்களுக்கு எதை லீக் பண்ணணும், எப்படி கொண்டு போகணும் எல்லாமே தெரிஞ்சிடும். அதனால அல்டிமேட்லி யார் கைட் பண்றாங்கன்னா கிருஷ்ணா கைட் பண்றாரு. அவங்களுடைய அந்த நோக்கத்தை பொறுத்து. அவங்க நோக்கம் குப்பையா இருந்ததுன்னா அந்த மாதிரியே வாழ்க்கை போயிட்டு இருக்கோம். ஓகே, பறக்கிற மாதிரியே தெரியும், ஆனா டக்குன்னு சகதியில் வந்துருவாங்க. பார்த்தாங்களா, நாய் வச்சுட்டு இருக்காங்கல்ல, நல்லா தான் வந்திருந்தாங்க, எல்லாமே சூப்பரா பண்ணுவாங்க, எல்லாம் புக் டிஸ்ட்ரிபியூஷனா பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. கடைசி என்ன ஆயிடுச்சு, நாயை வச்சுருக்காங்களோ, பாவகம் படிக்கிறதுல ஒன்றும் பண்றதில்ல. அதனால நம்ம நோக்கம் வந்து ரொம்ப பியூரிஃபையா இருக்கும். இன்டென்ஷன் கரெக்டா இருந்து அந்த செயல் தப்பா இருந்தா கூட கிருஷ்ணா காப்பாத்திடுவார். ஓகே, இன்டென்ஷன் பேடா இருந்துன்னு வச்சுக்கோங்க, செயல் எல்லாருமே ஏமாத்தி பண்ணாலுமே கடைசியில் நம்மளுடைய வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை முடிஞ்சுன்னா இந்த லைஃப்ல அப்படி இருக்கும். திருப்பி கிருஷ்ணா கொண்டு வருவார். கிருஷ்ணா இஸ் வெரி மெர்சிஃபுல். நம்ம கிருஷ்ணாவுடைய குழந்தைகள் தானே. எப்படி ஒரு அம்மா வந்து ஒரு பையனை நிராகரிக்க முடியும், தப்பு பண்ணுறது கொஞ்ச நாள் தண்டனை வரும், அதுக்கடுத்து திருப்பி அரவணைச்சுப்பாங்க. அதே மாதிரி தான் கிருஷ்ணன். ஓகே, அதனால எல்லா விதமான யோகியிலையும் வந்து சிறந்த யோகி வந்து பக்தி யோகி தான். அவருக்கு நிச்சயமா வந்து சீர பரம்பரை முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. 76 போலாம். ராஜன் சம்சுத்யா சம்சுத்யா சம்பாதம் இமமத்புரம் கேசவார்ஜனயா புண்ணியம் திருஷ்யாமி முகுர்முகோ. கலாரி மட்டாஜி நீங்க படிங்க. மன்னனே, கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையில் நடந்த இந்த அற்புதமான புனித உரையாடலை மீண்டும் மீண்டும் நினைத்து ஒவ்வொரு கணமும் உணர்ச்சி வசப்பட்டு நான் இன்பம் அடைகின்றேன். பொருளுரை. பகவத்கீதையின் ஞானம் எந்த அளவிற்கு தெய்வீகமானது என்றால், அர்ஜுனனையும் கிருஷ்ணரையும் பற்றிய விஷயங்களை நன்கு அறியக்கூடியவன் தர்மாத்மாவாக ஆவது மட்டுமின்றி இத்தகைய உரையாடலை மறக்க முடியாதவன் ஆகின்றான். இதுவே ஆன்மீக வாழ்வின் மகோ உன்னத நிலை. வேறு விதமாக கூறினால், கீதையை சரியான மூலத்திடமிருந்து கேட்க பூரண கிருஷ்ண உணர்வை அடைய அறிவொளி பெற்று உள மகிழ்வுடன் வாழ்வை அனுபவிக்கின்றான். சில நேரங்களில் மட்டுமல்ல, ஒவ்வொரு கணமும். மாதாஜி கேக்குதா உங்களுக்கு? கேக்குது பிரபு. சரி, இடையில கேட்டு இப்ப கேட்கல, பரவாயில்ல. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இத பாருங்க, இடையில விட்டு போயிடுச்சு, என்னன்னு தெரியல, சவுண்ட் கேட்கல. பரவாயில்ல, இன்னும் தெரியல பிரபு. நெட் இருக்கு, விட்டு வருது. அதான் அது பிரச்சனை. பரவாயில்ல, அதெல்லாம் வீடியோ கூட வர மாட்டேங்குது.
வீடியோ ஆஃப் பண்ணிருங்க, ஆடியோ மாத்திரம் கேட்டே இருங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா result of Krishna consciousness is that one becomes increasingly enlightened. நிறைய விதமா அவர் என்ன பண்றாரு, அறிவு கிடைச்சது. சில சொல்லலாம் போர் அடிக்கிறதுங்க, எப்படிங்க ஒரே மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, 20 வருஷமா சொல்லுங்க 30 வருஷமா சொல்லுங்க, போர் அடிக்கலையா இருப்பாங்கல்ல. இங்க என்ன சொல்றாங்க, he enjoys life with a thrill. பயங்கர த்ரில்லிங்கா இருக்குமா கிருஷ்ணனுக்கு. ஓகே, நாட் ஓன்லி ஃபார் சம் டைம் பட் எவ்ரி மொமெண்ட், ஒவ்வொரு நிமிடமும் த்ரில்லா இருக்கும் லைஃப். யோசிச்சு பாருங்க, யாருக்கெல்லாம் த்ரில்லிங் வேணும்னு நினைக்கிறோமோ அவங்க என்ன பண்ணுவோம், பகவத்கீதை பாவனை படிக்க ஆரம்பிச்சிடும், கிருஷ்ண பக்தனா மாறிடும். லைஃப் ஃபுல்லா த்ரில்லிங் தான், நோ போரிங். ஓகே, வெளியேருந்து பார்க்கலாம் தெரியும், ஆனால் அவங்க பார்த்தாலும் அப்படியே தான், நிறைய டெய்லி டெம்பிள் போகிறாங்க, நிறைய கிருஷ்ணா சொல்றாங்க, அப்படியே இருக்காங்க. நோ சேஞ்ச், லைஃப்பை என்ஜாய் பண்ணவே தெரியும். அவங்க கெட்டு போனது இல்லாம அவங்க கூட சேர்ந்தவங்களையும் கெட்டுட்டு இருக்காங்க. இப்படிதான் சொல்றாங்க நிறைய பேர். ஓகே, தெரிஞ்சவங்களே சொல்றாரு, அவங்க கெட்டு போனது எல்லாரையும் கெடுத்துட்டு இருக்காங்க, அவங்க வாழ்க்கையெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க, இப்போ கூட போய் எல்லாரையும் கெடுத்துட்டு இருக்காங்க. இப்படிலாம் சொல்றாங்க. இங்க என்ன சொல்லியிருக்கு, லைஃப் இஸ் எ த்ரில். கிருஷ்ணா உணர்வு கண்டுபிடிச்சா லைஃப் இஸ் த்ரில், நாட் ஓன்லி ஃபார் சம் டைம் பட் எவ்ரி மொமெண்ட். சில பேருக்கு கார்ல போனா த்ரில்லிங்கா இருக்கும், யூஎஸ் போனா த்ரில்லிங்கா இருக்கும், ஆக்ஷன் படம் பார்த்தா த்ரில்லிங்கா இருக்கும், த்ரில்லிங் படம் பார்த்தா த்ரில்லிங்கா இருக்கும். ஆனா இங்க என்ன சொல்றாங்க, கிருஷ்ண உணர்வை கடைப்பிடிச்சாலே எவ்வரி மொமெண்ட் இஸ் த்ரில்லிங் அப்படின்றான். யோசிச்சு பாருங்க. அப்ப அவங்க சொன்னது பொய்யா ரைட்டா? இந்த மாதிரி லைஃப் என்ஜாய் பண்ண தெரியலன்னு சொல்றவங்களுக்கு அவங்க சொன்னது பொய்யா சரியா? பொய் தான், ஆப்வியஸ்லி பொய் தான். லைஃபை என்ஜாய் பண்ணாமல இருக்கும். நம்ம யோசிச்சு பாருங்க, லைஃபை நம்ம எப்படிலாம் என்ஜாய் பண்றோம், கிருஷ்ண உணர்வுக்கு வந்து நம்ம லைஃப் எப்படி என்ஜாய் பண்றோம், கீர்த்தன் பண்றோம், அப்புறம் பிரசாதம் சூப்பரா சாப்பிடுறோம், நம்ம குக் பண்ண தேவை வீட்டுல. அப்புறம் ஒரு பாயிண்ட் தான், ஒரு பாயிண்ட். ஓகே, ஒரு பாயிண்ட் எங்க சொல்லிட்டீங்க நீங்க. அடுத்தது நீங்களே சொல்லிட்டீங்க ஒரு பாயிண்ட். சேவை, டீம் ஒர்க், அப்புறம் வேற என்ன பாயிண்ட்? கீர்த்தனை, டான்ஸ். ஆமா, அழகா கிருஷ்ண அலங்காரம் பார்க்கலாம். ஆமா, இந்த தேங்க்யூ மேடம், நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க, போதும். அதனால நிறைய விதமா நமக்கு வந்து இது இன்பம் கிடைக்குது. ஓகே, சில சமயம் பாத்தீங்கன்னா சில பேர் பேசணும்னு ஆசை இருக்கும், அவங்க என்ன பண்ணலாம், பேசலாம். நாம ரோட்ல பேசினா யாராவது கவனிப்பாங்களா? ஆனா இஸ்கான் கோயில் பேசினா 4 பேர் கவனிக்கிறாங்கல்ல. டிஃபரெண்ட் டிசைர்ஸ், நிறைய விதமான ஆசைகள். ஓகே, சில பேருக்கு என்ன சத்துல ஆசை இருக்கு, நான் இப்ப டொனேட் பண்றேன், கிருஷ்ணன் டொனேட் பண்ணிங்க, ஓ அவர் வந்து நண்பர்கள் எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசுறாங்க. அது ஒரு அவருக்கு ஆசை நிறைவேறுது. இந்த மாதிரி சட்டலான டிசைர்ஸ் நிறைவேறுது. ஆன்மீகமான அந்த உண்மையான டிசைர்ஸ் நிறைவேறுது. கிருஷ்ணன்ட்ட போகணும், கிருஷ்ணனுடைய முகத்தை பார்க்கணும், இது ஆன்மீகமான டிசைர். பௌதிகமான டிசைர்னா என்ன, நான் தான் பெரிய நன்கொடை கொடுக்குறேன் பாருங்க எல்லாருக்கும், பகவானுக்கு அந்த ஆடை போட்டிருக்காருங்க, 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு, இந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி ஹாப்பினஸ் இதுல இருக்கு. ஒன்லி ஆன்மீகம் வரும்போது எல்லா விதமா அதை என்ஜாய். இவன் பேர் யாருமே கேட்க மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க, 4 பேர் கேட்பாங்க, ஏதோ பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷ்ணா மேக்ஸ் ஹிம் எம்பவர் ஹிம். கிருஷ்ணா என்ன பண்றாரு, எம்பவர் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா யார் தான் சக்தி கொடுக்குறாரு, கிருஷ்ணன் சக்தி கொடுக்குறாரு. கிருஷ்ணா வித்ரா பண்ண என்ன ஆயிடும், திருப்பி அவர் டம்மி ஆயிடுவாரு. ஓகே, இதெல்லாம் என்ஜாய்மெண்ட் தான். 4 பேர் கேட்பாங்க, 4 பேர் அப்படி அவங்க பெரிய பிரீச்சர் போறாங்க பாருங்க. அவர் உண்மையே பெரிய பிரீச்சரா? யாருமே பிரீச்சர் கிடையாது. கிருஷ்ணா பலராமர் அவங்க என்ன பண்றாங்க, டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி ப்ரீச் பண்றாங்க, அவ்வளவுதான். கொஞ்ச நாளைக்கு நல்லா பேசிட்டே இருப்பாங்க. ஓகே, நல்லா பலமா இருக்கும். கிருஷ்ணாவோட கையில கருவியா இருக்கும் போது என்ன ஆயிடும், ஒர்க் ஆகிட்டே இருக்கும். எப்ப கருவி முடிஞ்சிச்சோ அப்ப என்ன ஆயிடும், பேச மாட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கிருஷ்ணா வித்ரா பவர், பலராம்ஜி வித்ரா பவர், அதுக்கப்புறம் பேசவே முடியாது, அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ணாலும் குட்டிகர் நினைச்சாலும் பேச முடியாது. ஓகே, அதனால அல்டிமேட்லி என்ன பண்றோம்னா நம்ம என்ஜாய் பண்றோம் இஸ்கான் லைஃப். ஆக்சுவலி பிரபுபாதை போட்டு கொடுத்தது, பிரபுபாதை உழைப்பும் அவங்களுடைய அந்த சிஷ்யரோட உழைப்பும் தான் இதுல ஃபுல்லா இருக்கு. நம்ம என்ன பண்றோம், we are reaping the benefits. ஆனா என்ஜாயே பண்ண தெரியலன்னு சொல்றாங்கல்ல, அவங்க தான் முட்டாள். அவங்க மனசு என்ன வருது, இஸ்கான்னா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா தம் ஹரே தம், இந்த மாதிரி அவன் கிட்டே வர மாட்டான். ஐயோ அவன் ஃபுல்லா ட்ரக் அடிச்சுட்டு இருக்கான், இவன் மனசுதான் குப்பை. ஆக்சுவலா இஸ்கான் எங்கேயா ட்ரக் அடிச்சுட்டு இருக்கான், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா
இஸ்கான்லாம் சூப்பரா இருக்கு. இஸ்கான்ல பிரசாதம் வந்து எல்லாமே என்ஜாய்மெண்ட் தான் ஃபுல்லா. ஆமா அடி வந்துருது மாத்தி இருக்காரு. கரெக்ட், அப்படியே மாறிட்டாங்க. ஆனா இவங்க படத்தை எடுத்துக்கிறதுனால இந்த ஆள் இப்படி நடிச்சிட்டு இருக்காரு. ஐயோ இஸ்கான் எல்லாம் போகாதீங்க பாப்பா, அதுல ஃபுல்லா ட்ரக் தான் இருக்கும். இவன் அப்படியே மாத்துறாங்க. ஓகே, மாயா மாத்துறாங்க. அதனால இஸ்கான்ல வந்து ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் தான். விரதம் இருந்தா கூட என்ன இருக்கு, ஜெபர்சி அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கு. விரதம் இருக்குன்னா பேரு ஃபுல்லா சாப்பிட்டுட்டே இருப்பான். காலையில் ஒரு பிரசாதம், மதியம் ஒரு பிரசாதம். விரதம் இருக்கேன் போறோம். ஓ அதான் பசிக்குது. ஏன் உள்ள சாப்பிட்டோம். மத்த நாள் கூட அவளை சாப்பிட மாட்டான். அன்னைக்கு நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாரு. எல்லாம் பாயாசம் எல்லாம் இருக்கு. விதவிதமா சாப்பாடுலாம் என்ஜாய் பண்றோம். ஓகே, அதனால என்ஜாய்மெண்ட் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் தான். ஒரு பாயிண்ட், நம்ம வந்து unknown person நம்ம ஃபேமிலி ஆயிடுறாங்க. ஆமா, unknown person நம்ம ஃபேமிலி ஆயிடுறாங்க. கரெக்ட். சோ வெரி நைஸ். அதனால நம்ம வந்து இங்க நிறைய பேர் அந்த ஏங்குறாங்க, அந்த உறவுக்காக ஏங்குறாங்க. இந்த பெண் பால்லாம் சொல்லுவாங்கல்ல, பெண் பால்லாம் சொல்லி விளம்பரம் கொடுப்பாங்க இந்த பேப்பர்ல. யாரெல்லாம் ஃப்ரெண்டா இருக்கீங்களா எனக்கு பேசலாம் அந்த மாதிரிலாம். ஓகே, அதனால நமக்கு என்னன்னா இஸ்கான்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கம்மியே கிடையாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நம்ம நல்லா பேசலாம் பழகலாம். அதனால இஸ்கான் லைஃப் வந்து என்ஜாய்மெண்ட். ஆனா அந்த என்ஜாய்மெண்ட் என்ன கூடாது, நம்ம மறந்துடக்கூடாது. இதுதான் ஒரு டேஞ்சர். எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி கிருஷ்ணன் மறந்துட்டா என்ன ஆயிடும், பிரச்சனை ஆயிடும். ஓகே, அப்படியே பிரச்சனை ஆயிடும். கிருஷ்ணரை மையமா வச்சுதான் அந்த என்ஜாய்மெண்ட். கிருஷ்ணன் இல்லைன்னா அது எல்லாம் ஜீரோ. கிருஷ்ணா இருந்தா அது ஹீரோ. ஓகே, லாஸ்ட்ல வந்தா படிக்கணும் இல்லையா, 77 படிக்கணும். ஓகே, தத்சா சம்சுத்யா சம்சுத்யா ரூபமதி அத்புதம் ஹரேஹே விஸ்மயோ மே மகாதாஜன் கிருஷ்யாமீஷா புனः புனः. யார் படிக்கிறீங்க? ஆமா, ஹரிப்பிரியா மாதாஜி படிங்க. அதுக்கடுத்து அவங்க அம்மா படிக்கட்டும். இந்த சுரேஷ் ஸ்ரீமதி அம்மா. O King, as I remember the wonderful form of Lord Krishna, I am struck with wonder more and more, and I rejoice again and again. Again and again. மாதாஜி நீங்க படிங்க. நீங்க பொருளுரை கத்தி கத்தி படிங்க. பொருளுரை பொருளுரை. கிருஷ்ணனுடைய அந்த ரூபம் வந்து ரொம்ப அற்புதமானது. ஆக்சுவலா அந்த மகாபாரத யுத்தம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா, மகாபாரத யுத்தம் முடிஞ்ச உடனே எல்லாம் சொல்லுவாங்க யாருடைய ப்ரௌஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யாருடைய சக்தி அதிகமா இருந்தது அப்படின்ட்டு. அர்ஜுனரா பீமரா யாரு பயங்கரமா சண்டை போட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அங்க ஒருத்தர் சண்டையை பார்த்துட்டே இருப்பாரு. அர்ஜுனுடைய பையன் தானே வருது, அது பேர் என்ன, பபு அண்ணா பபர்ஹனா பர்பரி பர்பரி பர்பரி. யாருடைய அர்ஜுனுடைய பேரை, பீமனுடைய பேரை. ஓகே, அவர் சொல்லுவார், அவரை வெட்டிடுவாங்க. அவர் வந்து கொஞ்சம் சிறந்த வீரன். ஆனா அவர் யார் பக்கம் சேர்ந்து அவருக்கு தெரியாது. அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு, அவர் நெருக்கானு சொல்லிட்டு இது பண்ணி சம்ஹாரம் பண்ணிடுவார். ஆனா அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா, இந்த மகாபாரத யுத்தத்தை பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. அதனால அவர் உயரத்துல ஒரு நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. தலை மாத்திரம் இருக்கும், உடம்பு போயிடும். தலை மாத்திரம் ஒன்று பார்த்துட்டே இருக்கும். உடனே இவங்களுக்கு தான் என்ன வரும், கேள்வி வந்தோம், யார் வந்து ரொம்ப சண்டை போட்டாங்க சொல்லி கேட்டுருவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அங்க போய் கேட்கிறான், இந்த பேர் என்ன, பர்பரி. அவன்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லி பர்பரிட்ட போய் கேட்கலாம். பர்பரி சொல்றாரு, எல்லா இடத்துலையும் நான் ஒரே ஆள் தான் பாக்குறேன் சண்டை போட்டும் போது. எல்லாம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவா தான் இருக்கிறாரு. அந்த பக்கம் அடிக்கிறது, இந்த பக்கம் அடிக்கிறது, எல்லாமே கிருஷ்ணா தான் அடிச்சாரு. நீங்க யாருமே சண்டையே போடல, உண்மையான ஹீரோ கிருஷ்ணா தான் அப்படின்றாரு. அந்த மாதிரி பிரீச்சிங் நான் பண்ணாலுமே யாருடைய கருணையில தான் பிரீச் பண்ண முடியுது, பகவானுடைய கருணையில தான் பிரீச் பண்ண முடியும். அந்த பல்ராம்ஜி சக்தினால்தான் ஒருத்தர் பிரீச்சிங் ஆடுற மாதிரி ஆடுற தெரியும். அவர் சக்தியை வித்ரா பண்ணிட்டாருன்னா நம்ம ஒன்லியே டம்மி. நமக்கு ஆசை இருக்கு, பகவானை குளோரிஃபை பண்ண ஆசை இருக்கு.
கிருஷ்ணன் அவனை குளோரிஃபை பண்ண ஆசை இருக்கு, அந்த ஆசையை கிருஷ்ணன் நிறைவேற்றி வைக்கிறார். அவ்வளோதான். அந்த ஆசையை கடைசி வரையும் நம்ம வச்சுக்கணும். நம்ம ஃபாலோ பண்றாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இவங்கெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு கிருஷ்ணா காட்டுவார், உன்னை யாருமே ஃபாலோ பண்ணல, நான் தான் ஆளை மாத்தி மாத்தி விட்டுட்டு இருக்கேன், ஆள் வந்து மாறி மாறி விட்டுட்டே இருக்கேன், அவனுக்கு கணக்கு கரெக்டா இருக்கும், நீ பேசிக்கிட்டே இரு ராஜா அப்படின்னு சொல்லுவார் கிருஷ்ணர். ஓகே, நமக்கு என்ன ஆசை, கிருஷ்ணரை குளோரிஃபை பண்ணணும், அதுக்கு 4 பேர் வந்து கேட்பாங்க. அவ்வளவுதான். புரியுதா அவங்களுக்கு? அதனால நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணிட்டோம், நம்ம அவங்களுடைய தலைவர் இதெல்லாம் நினைச்சோம்னா அதெல்லாம் நம்மள மாதிரி முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணோம், கடைசி வரைக்கும் கிருஷ்ணரை குளோரிஃபை பண்ணி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணி விட்டுறணும். அந்த மகாபாரதத்தில் கடைசி என்ன பண்ணார் பப்ரி, அவர் வந்து கிருஷ்ணரா ஹீரோன்ட்டார், இவங்க எல்லாம் சரின்ட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். அதுக்கு எல்லாம் ஓகே. ஓகே, அடுத்தது லாஸ்ட் ஸ்லோகம். यत्र योगेश्वर कृष्णो यत्र भर्ता धनुर्धरा तत्र श्री विजयो भूति दुर्वानितिर्मतिर्मम. அப்புறம் மலைவாசம் நீங்க படிங்க. யோகிகளின் இறைவனான கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ, உன்னத வில்லாளியான அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கின்றானோ அங்கெல்லாம் நிச்சயமாக செல்வமும் வெற்றியும் அசாதாரணமான வலிமையும் நியாயமும் இருக்கும் என்பது எனது அபிப்பிராயம். தேங்க்யூ பிரபு. சுரேஸ்வரி மேரேஜ் நீங்க கொஞ்சம் படிங்க, அது லட்சுமி மேரேஜ் படிக்கணும். கொஞ்சம் கத்தி படிங்க. தேங்க்யூ மேடம். லட்சுமி மேராஜ் படிங்க, நல்லா கத்தி படிங்க. ஓகே, இப்போ சரி சார் பரவாயில்ல. விஷயம் நீங்கள் படிச்சிங்களா? இல்லை நீங்களும் வரலாறு கிளாஸ் கொடுக்குறீங்க. ஓகே, வேற யாரும் படிக்கல? மாதாஜி படிக்கிறீங்களா? படிங்க. அர்ஜுனன் தனது மூத்த சகோதரரான சார்பில் போர் புரிந்து கொண்டிருந்தான். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் யுதிஷ்டரின் பக்கம் இருந்ததால் யுதிஷ்டருடைய வெற்றி நிச்சயம். உலகை ஆள்வது யார் என்பதை முடிவு செய்வதற்காக போர் நடைபெற உள்ளது. ஆட்சி யுதிஷ்டரின் கைக்கு மாற்றப்படுவது நிச்சயம் என்று சஞ்சயன் இங்கு முன்னுரைக்கின்றான். அது மட்டுமின்றி போரில் வெற்றி பெற்ற பிறகு யுதிஷ்டர் மென்மேலும் செழிப்படைவார். ஏனெனில் அவர் புண்ணியமான தர்மாத்மா மட்டுமின்றி நீதி நெறி தவறாதவர். அவர் தனது வாழ்வில் ஒரு முறை கூட பொய் சொல்லாதவர். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. அதனால எங்கெங்க கிருஷ்ணரும் அர்ஜுனரும் இருக்காங்களோ அங்கதான் வெற்றி. அதனால சில பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்க கிருஷ்ணரை போட்டோலாம் வச்சுக்கூடாது, கிருஷ்ணர் வந்து பார்த்த சாதியா இருந்து அர்ஜுனர் வந்து அம்பு போடுற மாதிரி உள்ள போட்டோலாம் வச்சுக்கூடாது வீட்டில், அதெல்லாம் நல்லது இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாருங்க நீங்க சொல்றது நல்லது இல்லைன்னு சொல்றதுக்கு? பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்கு? எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுதரா தத்த ஸ்ரீ விஜயோ பூதி துர்வா நிதிர் மதிர்மமா. ஸ்ரீ விஜயா பூதி நிதி இது எல்லாம் வரும் போட்டுருவோம். ஓகே, ஸ்ரீனா என்ன? செல்வம். விஜயானா விக்ரி, வெற்றி. பூத்தினா எக்ஸப்ஷன் பவர், பயங்கரமான சக்தி. நிதினா மாரலிட்டி, நேர்மையான. இந்த எல்லாமே தொடர்ந்து வருன்றான் பகவத்கீதை எப்படி சொல்லியிருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? சொல்லுவாங்களா இல்லையா? ஐயோ புல்லாங்கல் வாங்குற மாதிரி கிருஷ்ணா வைக்காதீங்க, அர்ஜுனனும் கிருஷ்ணன் இந்த மாதிரி வச்சா ரொம்ப சண்டை வருங்க. நீ யாரு நீ சொல்றதுக்கு? ஆமா
அந்த மாதிரி இவங்களே சொல்றது கற்பனையா சொல்றது. இல்லாம ஏன் இருக்கக்கூடாது? புல்லாமல் ஊதுற மாதிரி நம்ம வாக்கியம் ஊதி தள்ளிடுறாரியா? எப்படிலாம் சொல்றான் பாருங்க. அவன் தான் நாக்குல நரம்பு எல்லாம் பேசுறான், நம்மள என்ன பண்றோம்? அவன் சொல்றத நம்பிட்டு இருக்கோம். பகவத்கீதை புக்கே வந்து வீட்ல வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. வைக்க கூடாதுன்னு சொல்லுவான். ஏன்னா பகவத்கீதை புக் வீட்ல வச்சா அங்க எப்படி சண்டை வந்ததோ அதே மாதிரி குடும்பத்துல சண்டை வரும். அதே மாதிரி அப்படி பௌதிகவாதிகள் சொல்றாங்க. பௌதிகவாதிகள் இதுதான் அந்த அரக்கர்கள் சொல்றாங்க இல்லையா? இல்ல அந்த அரக்கர்கள் இப்படிதான் திங்க் பண்ணுவாங்க. மகாபாரதம் பகவத்கீதை, மகாபாரதம் ஒரு பாட்டு தான் பகவத்கீதை. அதனால பகவத்கீதை சொல்லுவாங்க. எதுக்காகனா ஏன் இப்படி சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிருஷ்ணனா பிடிக்காது. அவங்களுடைய நாலேஜ் என்ன பண்ணிடுறாரு? மாயா பிடிக்கிட்டாங்க. மாயா அபகிருத ஞானா ஆசுரம்பாம் ஆசிரிதாக ரொம்ப எஜுகேட் டிப்டப்பா இருப்பான், பயங்கரமா இருக்கும், பாக்குறதுக்கு நீட்டா இருப்பான். ஆஹா ரொம்ப பையன் அங்க இருக்கான் இங்க இருக்கான். என்ன பண்றாங்க? போய் ஃபுல்லா அதே குப்பையில கொட்டிட்டு இருக்கான். ஜன்மம் எடுத்து ஜராதியாதி புன சவித சராரம் சாப்பிட்டு சவச்சு தப்பி துப்பி திருப்பி சவைக்கணும். அதுதான் வாழ்க்கை. என்ன சிறப்பா பண்றான்? ஒன்றும் சிறப்பும் கிடையாது. யாரு பகவானை கும்பிடுறாங்களோ அவங்க தான் வாழ்க்கை தான் சிறப்பு. ஓகே, இங்க அந்த வேலையை பண்ணாலும் சரி, நாய் பூனை அந்த வேலையை பண்ணாலும் சரி, யார் அந்த வேலையை பண்ணாலும் சரி, அது வந்து பௌதிகம் தான். ஆனா பகவானுக்காக நம்ம ஸ்டெப் எடுத்தோம்னா அதுதான் நாகரிகம். அவங்க தான் ஆரியன்னு சொல்லுவாங்க. யார் ஆரியன்னு சொல்லுவாங்க? யார் பகவானுக்காக சேவை பண்றாங்களோ அவங்க தான் ஆரியன். ஆரியர்லாம் ஒயிட்டா இருப்பாங்க, திராவிடர் எல்லாம் கருப்பா இருப்பாங்க. தென்னிந்தியாவில் உள்ள டிடிலாம் கருப்பா இருக்கும், வட இந்தியாவில் டிடிலாம் வெள்ளையா இருக்கும். அவங்க ஆரியர்கள், நம்ம திராவிடர்கள். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆரியர்னா யாரு? பகவானை வொர்ஷிப் பண்ணி முழுக்கமா இருக்குன்னு நினைக்கிறோம் ஆரியர். ஓகே, அந்த பக்கம் அதிகமா இருக்காங்க, நம்ம சைடு கம்மியா இருக்கு. அப்படி கிடையாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. டிவோட்டிஸ் தான் சொல்றீங்க. டிவோட்டிஸ் வந்து சென்னையில மும்பைல வந்து அப்படி கிடையவே கிடையாது. அதான் சொல்ல கிடையவே கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. இதெல்லாம் கற்பனை. இதெல்லாம் நம்மளுடைய இது மெஸ்டிசம். தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிறது. ஆஹா இந்தியாவில் ஃபுல்லா டிவோட்டிஸா இருக்காங்க, பாகிஸ்தான் டிவோட்டியே கிடையாது. சைனாலாம் ரொம்ப மோசமான ஆளுங்க. சைனாலையும் நிறைய டிவோட்டிஸ் இருக்காங்க. அதான் சொல்றேன். இது அப்படிதான் அவங்க சொல்லிடுவோம். நார்த் இந்தியாவில் டிவோட்டி இருக்கீங்க, சவுத் இந்தியாவில் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சவுத் இந்தியாவில் தான் ஆச்சாரியர்கள் வந்தாங்க. மதுவாச்சாரியர், ராமானுச்சாரி, எல்லா பெரிய பெரிய ஆச்சாரியெல்லாம் சவுத் இந்தியா இருந்தாங்க. ஆழ்வார் இருந்தாங்க. நிறைய கோயில் இருக்கு. இன்னுமே பிரபாகர் வந்து லெக்சர்ல சொல்றாரு, சவுத் இந்தியாவில தான் கொஞ்சம் வேதி கல்ச்சர் கொஞ்சம் மிச்சமா ஒட்டிட்டு இருக்குன்றாரு. நார்த் இந்தியாவில் ஒட்டிட்டு இருக்குன்னு சொல்லவே இல்லை. அது அப்படி தெரியுது. நம்மளுடைய கற்பனை தான் அதெல்லாம். நம்ம சரியா பிரீச் பண்ணலன்னு அர்த்தம். அப்படியும் சொல்ல முடியாது பிரபு. அதெல்லாம் நம்ம கற்பனை தான் பிரபு. அதான் கற்பனை தான். நிறைய பேர் சாப்பிட்றாங்க. சவுத் இந்தியா தான் கொஞ்சம் சாஃப்ட். ஆக்சுவலா இந்த சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் சொல்றதெல்லாம் வந்து வேஸ்ட். இவங்க சாஸ்திரம் என்ன சொல்றேன்னா, சாயவ கோகரா, பசுக்கும் கழுதிக்கும் ஒப்பிடுது. யஷாத்ம புத்தி குணப்பே திதாதிக்கே சுரிக்கலத்தா சிதுபம்மதி எத்தித்த புத்தே சரீரேன கரிசித் ஜனேஷு அபிக்கேஷு சாயேவ கோகரா. இந்த மாதிரி நான் பிறந்த இடம் ரொம்ப சிறப்பா இருக்கு, நான் பிறந்த கண்ட்ரி சூப்பர் கண்ட்ரி, இந்த மாதிரி நினைக்கக்கூடாது. ஆக்சுவலா பிரபா என்ன பண்ணாரு? அமெரிக்காவில் போய் பிரீச் பண்ணி அமெரிக்கன்ஸை வந்து டிவோட்டிஸ் ஆக்கினாரு. அமெரிக்கன்ஸ் ஆக்கும்போது நம்மளால சவுத் இந்தியா டிவோட்டிஸ் ஆக்கல. பார்த்தீங்களா, நம்மளுடைய துரதிஷ்டம். நமக்கு அவ்வளோதான் பிரீச் பண்ண முடியும். ஆமா, ஜல புஷ்பா அப்படிம்பாங்க, ஜலபல்பா, ஜலபல். அதனால இதெல்லாம் பிராமின் அப்படிலாம் நம்ம இது பண்ண முடியாது. ஆக்சுவலா இப்போ வந்து யார் ஒழுக்கமா இருக்கவங்களோ அவங்க எங்க வேணாலும் இருப்பாங்க, எந்த கேஸ்ட் வேணாலும் இருப்பாங்க. ஓகே, இந்த கேஸ்ட் அந்த கேஸ்டும் கிடையாது. ஓகே, அதான் வந்து பிரம்மாஜி என்ன பண்றாரு, ஒரு ரொம்ப கீழான ஜாதியில வந்து பிறந்தார். அப்பதான் வந்து நம்ம கிருஷ்ணனோட கடைபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு, அதனால நம்ம அந்த ஜாதியை வச்சு ஒருத்தர் வந்து கிளாஸிஃபை பண்ண முடியாது. குந்தி மகாராணியே வேணான்னு சொல்றாங்க, ஜென்மம் வந்து பெரிய ஜென்மம் வேணான்றாங்க. ஏன்னா அது பெருமைக்கு தான் இருக்கும். அவங்களால கிருஷ்ணனோட கடைசி வரையும் பெருமையாவே இருப்பாங்க, நாங்கள் அப்படியாக்கும் இப்படியாக்கணும். ஆனால் அவங்களால கடைசி வரையும் கிருஷ்ணனோட எடுத்துக்க முடியாது. ஓகே, அதனால எங்க வந்து கிருஷ்ணரும் அர்ஜுனன் இருக்காரோ அங்க நிச்சயமா இந்த 4 விதமான சிறப்பு இருக்கும். பகவத்கீதை முடிக்கிறதோட பகவத்கீதையில வந்து கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, என் சரணடைன்னு சொல்லிடுறாரு. ஓகே, கடைசி தான் என்னை நினைச்சிட்டே இரு, என்னை பக்தனாக எனக்கு நமஸ்காரம் பண்ணு, எனக்கு ஒபிஷியன்ஸ் பே பண்ணு, என்னை வந்தனம் செய்யி, எனக்கு சரணடை அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாரு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. நம்ம இதோட இந்த பக்தி சாஸ்திரி இந்த கோர்ஸை வந்து இதோட முடிக்கிறோம். ஓகே, அதாவது பக்தி சாஸ்திரிங்கிறது ஈஷோபனிஷத்து, அப்புறம் வந்து நெக்டர் ஆஃப் இன்செக்ஷன் உபதேசாமிர்தம், அப்புறம் நெக்டர் ஆஃப் டிவோஷன். நெக்டர் ஆஃப் டிவோஷன்
அதான் உபதேச அமிர்தமா? ஓகே. நெக்ட் ஆஃப் பக்தி ரசாமிர்தம். ஓகே. நெக்ட் ஆஃப் டிவோஷன். அப்புறம் வந்து பகவத்கீதை. 4 சப்ஜெக்ட் சேர்த்து தான். இது வந்து ஈஸ்ட் ஆஃப் முடிச்சிட்டோம். நெக்ட் ஆஃப் இன்ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டோம். நெக்ட் ஆஃப் டிவோஷன்ல ஃபர்ஸ்ட் போர்ஷன் வேவ் 1 வந்து பார்த்துக்கோம். ஓகே. 19 சாப்டர். அதுதான் பக்தி சாஸ்திரத்தில் கவர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பகவத்கீதை முடிச்சாச்சு. ஏறத்தால ஒரு 2 இயர்ஸ் கிட்ட வந்திருக்கும் இல்லையா? 2 இயர்ஸ் கிட்ட. ஆனால் இப்போ செகண்ட் பேட்ச் பகவத்கீதை போகுது. அந்த செகண்ட் பேட்சில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஈஸ்ட் ஆஃப் பார்ப்போம், நெக்ட் ஆஃப் இன்ஸ்கிரிப்ட் பார்ப்போம், நெக்ட் ஆஃப் டிவோஷன் பார்ப்போம். அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு நினைக்க வேணாம். சண்டே போகுதுல, அதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. இப்போ ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். சொல்லுங்க. பிறப்பால வந்து யாரையுமே நம்ம தீர்மானிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. குணத்தின் அடிப்படையில தான் பட் வந்து இன்னமும் சில வில்லேஜஸ்ல எல்லாம் வந்து பார்த்தோம்னா சூத்திரர்கள் வந்து இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது எதனால? அவங்களுக்கு அந்த ஆத்மா உணர்வு இல்லாதனாலதான் அப்படி இருக்காங்களா? இல்ல எல்லாரும் சமம்னு சொல்லி பகவத்கீதை நம்ம சொல்றோம். பிறப்பால் அனைவரும் சமம். யாரா இருந்தாலும் பக்தி பண்ணா இது பக்தி பண்ணா அது நல்ல டிவோட்டின்னு சொல்றோம். ஆனா வந்து இது சூத்திரியா வரக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் பண்ணீங்க. இந்த சென்னையில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு? சென்னையில சொல்லுங்க. இல்லை, சென்னையில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு? சென்னையில அதிகம் எவ்வளோ இருக்கும்? கோடியில் இருக்கும். கோடிக்கணக்கில். எவ்வளோ பக்தர் இருக்கும்? ரேஷியோ என்ன இருக்கும்? 0.4 தான் இருக்கும். அவ்வளோ பேருக்கு தான் தெரியும். எல்லாம் சமம், இந்த மாதிரி சாத்துருவன் சிஸ்டம் தெரியும், அவங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரியாது. சென்னையிலேயே ஒன்றும் தெரியலன்னா ஏதோ ஒரு கிராமத்தில் ஒன்றுமே இஸ்காலே இல்லாத அவங்க எப்படி தெரியும்? கரெக்டா இல்லையா? அதுக்கு தான் என்ன பண்ணோம், நம்ம என்ன பண்ணோம், வாழ்க்கை தியாகம் பண்ணி அந்த மாதிரி இடத்துக்கு போய் பிரீச் பண்ணணும். அதான் சொல்றேன். பிரபாவுடைய கருணையாலையும் சைத்தன்யமாவுடைய கருணையாலும் தான் நம்ம தப்பிச்சு வந்துடும். நம்ம இப்போ விஷ்ணு சாஸ்திரம் டெய்லி படிச்சா கூட நிறைய பேர் படிக்கிறாங்க. இந்த இங்கே லேண்ட் கூட நிறைய பேர் இருக்காங்க படிக்கிறது. ஆனால் அவங்களுக்கு இந்த நாலேஜ் வந்து சொல்ல முடியாது. பிரபுபாதர் அப்படி எடுத்து கொடுத்துருக்கிறார். அதனால தான் எல்லாருக்கும் பிரபுபாதர் பிடிச்சிருக்கு, இஸ்லாமை பிடிச்சிருக்கு. புரியுது அவங்களுக்கு? அதனால நம்ம தப்பிச்சோம். திருப்பாயை படித்ததுனாலையும் விஷ்ணுசாஸ்திரம் படித்ததுனாலையும் அவங்களுக்கு நாலேஜ் வந்திருக்கணும். ஆனால் ஏன் வரலைன்னா அவங்களுடைய அறியாமை அவ்வளோ இருக்கு. இந்த மாதிரி கருணை அவங்க வாங்கலை. அதனால் இது நம்மளுடைய சக்தி கிடையாது புரிஞ்சது. ஓகே. நம்ம புரிஞ்சதுக்கு வந்து பிரபாவுடைய சக்தி சைத்தன்யமாவுடைய இந்த காற்று வீசுறதுனால நம்ம தப்பிச்சிட்டோம். அவ்வளோதான். இதை நம்ம என்ன பண்ணோம், அந்த மாதிரி அறியாமைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணணும். எப்படி சொன்னால் அவனுக்கு புரியும் பார்க்கணும். அவனை கடுப்பை விடக்கூடாது, இரிட்டேட் பண்ணி விடுவாங்களா, அது மாதிரி பண்ணக்கூடாது. என்ன சொன்னால் எனக்கு புரியும், காலில் விழுந்தா புரியுமா, இல்லைன்னா அவரை அப்ரிஷியேட் பண்ணால் புரியுமா, இந்த மாதிரி சொல்லி புரிய வச்சோம். நடிக்கிறவங்களுக்கு சொல்லித்தர முடியாது. ஆனால் உண்மையிலேயே அறியாமல் இருக்க சொல்லித்தரலாம். ஓகே. அவங்க புரிஞ்சுட்டு வாழ்க்கையை சேவ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரியும். புரியுது அவங்களுக்கு? ஓகே. ஹரே கிருஷ்ணா. புரியுதா? ரைட். நான் சொல்லுங்க. டெமிகாட் சிவா வந்து டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணா. ஆமா. அப்போ ஆனால் டெமிகாட்ஸ் சிவனை கும்பிடக்கூடாதுன்னு டெமிகாட்ஸ் சிவனை கும்பிடலாமே. டெமிகாட்ஸ் ஆனால் எல்லாருமே வந்து விஷ்ணுவோட பக்தர் தான். டெமிகாட்ஸ் எல்லாம் யாரும் அப்படி சிவனை கும்பிட மாட்டாங்க. சிவனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க எல்லாருமே. அவருக்கு ஒரு அபிர்வாகம் கொடுத்துருவாங்க, அவருக்கு ஒரு ஷேர் கொடுத்துருவாங்க. ஆனால் டெமிகாட்ஸ் எல்லாருமே விஷ்ணு பக்தா பவே தெய்வா. ஓகே. விஷ்ணு பக்தோ பவே தெய்வா ஆசுரியஸ்தத் விபர்யா. விஷ்ணு பக்தர் யாருன்னா டெமிகாட்ஸ் வந்து யாரெல்லாம் விஷ்ணு பக்தர்னு சொல்லணும், டெமிகாட்ஸ் விஷ்ணு பக்தர் சொல்லணும். ஏன்னா அவங்க விஷ்ணு வழிபடுறாங்க. ஓகே. அவன் பக்தர்னு சொல்றோம், மற்ற எல்லாருமே அசுரன்னு சொல்றோம். ஆனா எல்லா டெமிகாட்ஸ் என்ன பண்றாங்க, விஷ்ணு வழிபடுறாங்க, இன்க்ளூடிங் சிவா. ஹனுமான் ருத்ராவுடைய அம்சம். கரெக்ட். ஆமா. அவர் என்ன பண்றாரு, யாரை விஷயம் பண்றாரு, விஷ்ணு ராமன் இல்லையா? அதெல்லாம் அவங்களுக்குள்ள சண்டை கிடையாது. நம்ம தான் அந்த வேற மாதிரி பாக்குறோம். சவுத் இந்தியாவில் இருக்கு. அதே மாதிரி நம்ம பிரம்மா வந்து யாரை விஷயம் பண்ணா, விஷ்ணு விஷயம் பண்ணா, சிவன் விஷயம் பண்ணா. பிரம்மாட்டின்னு வந்தது சிவன், பிரம்மா அப்பா சிவனுக்கு. அது எப்படி, அது கரெக்டா? அதனால ஆனா சிவன் வந்து பிரம்மாவோட வைந்தவர். ரொம்ப காம்ப்ளெக்சிட்டி இது, நம்ம உடனே புரிஞ்சுக்க முடியாது. பிரம்மாவோட சிவன் வைந்தவர். பிரம்மாவுக்கு முடிவு வந்துடும், சிவன் அழிய மாட்டார். ஆனா பிரம்மா சிவனை வர்ஷிப் பண்ண மாட்டார். ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள்ஸ்ல எல்லாம் இப்பயும் நார்த் இந்தியால கூட புவனேஸ்வர்ல விஷ்ணு ஆலயம் சிவன் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அப்ப ரெண்டு வழிபாடுகளும் தப்பு இல்லை. அதாவது இது ஆர்டிபிஷியலா நம்ம புரிஞ்சுக்க கூடாது. ஆக்சுவலா இப்ப வந்து வழிபடுறது, இப்ப வந்து ஒருத்தர் அம்மன் மேல ரொம்ப பிரியமா இருக்காங்க, சிவன் மேல ரொம்ப பிரியமா இருக்காங்க. இந்த கிளாஸ் கேட்ட உடனே அந்த நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த வழிபாட்டை நிப்பாட்ட முடியாது. அது வந்து ஆர்டிபிஷியல். ஆர்டிபிஷியலா புரியுது இல்லையா? அப்படி ஒரு செயற்கையா பண்றது.
இன்னில நான் கிருஷ்ண பக்தன் ஆயிட்டேன், அம்மனை வழிபட மாட்டேன், சிவனை வழிபட மாட்டேன், இப்படி பண்ண முடியாது. நம்ம நேச்சுரல் டெண்டன்சி என்னது? அம்மா அம்மன் அப்படின்னு சொல்லி வழிபடுறது, நேச்சுரலா சிவனை வழிபடுறது. ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த சிவன்கிட்ட போய் அம்மன்கிட்ட போய் என்ன சொல்லணும்? அம்மனே எனக்கு எது நல்ல வழியோ அது காட்டு. இந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கேன், இது நல்ல வழினா என் தயவு செய்து காட்டு. சிவனே இது எனக்கு நல்லதுன்னு பட்டா நீ எனக்கு வழிகாட்டு இப்படின்னு சொன்னா சிவன் வழிகாட்டுவார். நான் அவன்கிட்ட போயிட்டு எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் எனக்கு தள்ளி பண்ணி கொடு, முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, என் பொண்ணுக்கு இது சரியில்லை, பையனுக்கு சரியில்லை, எல்லாத்தையும் சரி பண்ணு இப்படி பண்ணா அவர் என்ன பண்ணுவாரு? அவன்கிட்ட போய் இந்த மாதிரி என்ன பண்ண வேண்டணும். அவன்கிட்ட போய் எனக்கு எது நல்ல வழியோ அது காட்டுமா. நான் உன் மேல உள்ள அந்த பிரியத்தை என்னால் விட முடியாது. நான் உன்னை இவ்வளவு நாளா கும்பிட்டேன், இனிமேலும் உன்னை தான் வர்ஷிப் பண்ணுவேன், அதனால விட முடியாதனால இருந்தாலும் எனக்கு எது வழின்னு காட்டு. இந்த மாதிரி நான் பகவத்கீதை படிக்கிறேன், எது உண்மைன்னு எனக்கு சொல்லு. இந்த இதை சொல்ல கண்டகர்ணாவா, கண்டகர்ணா அவனுக்கு திடீர்னு ஆசை வந்துடும். அவன் எப்ப நாராயண் பேசணும்னா இப்படி ஆட்டுவான், பெரிய மணி எடுத்துருவான். ஓகே, அவன் ஆட்டினவன மணி சத்தம் கேட்கும், கிருஷ்ணா காது விழாது. அவனுக்கு திடீர்னு ஆசை வந்துச்சு, என்னன்னா நம்ம மோட்சம் வாங்கிடணும், லிபரேஷன் வாங்கிடணும்னு சொல்லி நேரம் என்ன பண்றான், போயிட்டு சிவன்கிட்ட போய் கேட்கறான். சிவபக்தன், சிவனே எனக்கு லிபரேஷன் வேணும், எனக்கு முக்தி வேணும். சிவன் சொல்றாரு அது மொத்தம் என்னால் தர முடியாது, அது யார் தான் தருவா, அதுக்கு நீ மணியை கழட்டி வைக்கணுன்றாரு. நீ மணி எதுக்கு நான் மணியை கழட்டணும் கேட்கறான். அப்பதான் நீ விஷ்ணு பக்தன், விஷ்ணுவோடைய நாமத்தை கேட்கணும், அப்பதான் உனக்கு கிடைக்கும்ன்றாரு. ஓகே, அந்த மாதிரி எந்த டெமிகாலும் கொடுக்க முடியாது லிபரேஷன். நம்ம என்ன பண்ணோம், சிவன்கிட்ட அந்த மாதிரி இந்த மாதிரி ஒன்று நான் எல்லாம் வர்ஷிப் பண்ணியிருக்கிறேன், இந்த மாதிரி ஹரிகிருஷ்ண மந்திரம் பகவத்கீதை இந்த மாதிரி இருக்கு, அம்மனே இந்த மாதிரி இருக்கு, நீ என்ன சொல்றியோ நான் அதை கேட்டுக்கிறேன். ஆனா எனக்கு என் மனசுல எந்த ஆசையும் கிடையாது, எந்த விதமான ஆசையும் எனக்கு கிடையாது. நான் எனக்கு எதுவுமே இல்லாம நான் வர்ஷிப் பண்ணேன், எனக்கு முக்தி வேணும், எனக்கு நீ என்ன சொல்ற சொல் அப்படின்னா அந்த சிவனை என்ன பண்ணுவாரு, கௌரங்கா வழிபடுன்னு சொல்வார். நிறைய பேர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த அம்மன் வழி காட்டுவான். ஏன்னா இந்த அம்மன் சிவன்லாம் யாரு, கிருஷ்ணனுடைய உண்மையான பக்தர்கள். நம்மளே இவ்வளவு தூரம் ப்ரீச் பண்றோம்னா அவங்க எவ்வளவு ப்ரீச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆள் கிடைக்காதான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கடைக்கு அவங்க கோயிலுக்கு வரல, எப்படி வர்றாங்க, லிஸ்டோட தான் வர்றாங்க. இந்த மாதிரி யாரும் லிஸ்டே இல்லாம போறது கிடையாது. அந்த மாதிரி போனா ரொம்ப மகிழ்ச்சியா இருவார் சிவன். சேன் பண்ணா ஹாப்பி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி கேட்டாலும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு சிவன். வாப்பா நான் சொல்லித்தரேன் உனக்கு, பிரஜாபதிஸ்லாம் சொல்லித்தர, பிரச்சேதாஸ்லாம் சொல்லி தந்தார்ல, அதே மாதிரி சொல்லி தருவாரு. வாமா அவனை சொல்லித்தரேன் வா, இந்த மாதிரி நீ வழிபடுன்னு சொல்லி கொடுப்பாரு. அதனால நமக்கு சிவன் மேல துவேஷம் வராது, சிவன் அப்ரிஷியேட் பண்ணுவோம். அப்ப சிவனை வழிபட்டாலும் தப்பு கிடையாது. ஏன்னா இந்த சிவன் என்ன பண்றாரு, நம்மள கிருஷ்ணர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறார், அடுத்த பிறவிட்டு கொண்டு போய் சேர்க்கிறார். ஓகே, அதனால நம்ம சிவனை பௌதிகமா வழிபடுறதான் தவறு. ஓகே, காத்யாயனியும் சிவனையும் அம்மனையும் நம்ம ஆன்மீகமா எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டு வழிபட்டோம்னா அது தவறு இல்லை. ரொம்ப பக்தியா இருந்தாங்க. அவங்களும் அதே மாதிரி தான் சிவன் பக்தன். அவங்களும் காத்யாயனி டெம்பிள் இருக்கு, அங்க வர்ஷிப் பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லா விஷ்ணு டெம்பிளையும் ஒரு சிவன் இருப்பார், சேத்திர பாலகன் சொல்லுவாங்க. மாயப்பூர்ல இருப்பாங்க, விருந்தாவன்ல இருப்பாங்க, எல்லாத்தையும் இருப்பாங்க. அதனால நம்ம ரிலேஷன்ஷிப் நம்ம நினைக்கிற மாதிரி இது கிடையாது. சிவன் எங்கெங்க விஷ்ணு வருவோ அங்க சிவன் வந்துருவார் சேவை பண்றது. லிங்கம் பிரபாதர் சொல்லல ஆக்சுவலா. சரிங்களா, கௌடிய மட்டில் வச்சுக்கலாம். ஓகே, கிருஷ்ணா பாலாஜி கிருஷ்ணா தான் சொல்லியிருக்காரு, பிரபா சொல்லியிருக்காரு. ஆமா, சேத்திர பாலகர் அங்க சிவன் இருப்பார், சிவன் இருப்பார். கரெக்ட். என்ன பிரபு, நல்லா கத்தி கேளுங்க, அப்புறம் எல்லாரும் கேட்கும். ஒருத்தர் ஏறினாரு பாட்டம். இன்னைக்கு சனி பிரதோஷம், நீங்க சிவன் கோயிலுக்கு தான் வரணும்ன்ற மாதிரி என்ன கம்பல் பண்ணாங்க. நான் இங்க நம்ம இது வரணும் இறங்கிட்டேன்.
நிறைய சொல்லுவாங்க ப்ரோ, அதை நீங்க கண்டுக்கிடணும். அந்த மாதிரி ஆளுங்க வந்து எதனால அப்படி இருக்காங்கன்றது அது உங்களுடைய இது டெஸ்ட் பண்றாங்க, உங்களுடைய நம்பிக்கை டெஸ்ட் பண்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஆமா அவ்வளவுதான். ஓகே ஹரே கிருஷ்ணா, முடிச்சுக்கலாம். இப்போ கிளாஸ் நேரம் இல்லை ஆக்சுவலா. இப்போ